வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். நாடு பார்த்ததுண்டா இப்படி ஒரு தலைவனை என்று கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் கர்ம வீரர் என்று அழைக்கப்பட்ட காமராஜர், பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்ட காமராஜருடைய 112வது பிறந்த தினத்தை இன்று தமிழகம் நாடு ஒட்டுமொத்தமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அரிய மனிதர், அவர் தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது, அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக, அகில இந்திய தலைவராக, தமிழகத்தின் முக்கிய பிரமுகராக மட்டுமில்லாமல் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய ஆளுமை இருந்த காலம் இன்று வரை காமராஜருடைய ஆட்சி அமைப்பு என்று அனைத்து கட்சிகளும் சொல்லப்படக்கூடிய விஷயமாக காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று, மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காமராஜர் ஆட்சி அமைக்க முடியும் என்று சொல்லிக் கொண்ட நிலையில் நாங்கள் ஏற்கனவே நடத்தி கொண்டிருப்பதே காமராஜர் ஆட்சி தான் என்று திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் சொல்ல, இன்று நமக்கு 4 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேசிய அளவில் காங்கிரஸ் மற்றும் பாஜக, மாநில அளவில் திமுக மற்றும் அதிமுக. இந்த 4 கட்சிகளில் எந்த கட்சியால் காமராஜர் ஆட்சி சாத்தியம், அல்லது ஒருவேளை இந்த கட்சியில் ஏதேனும் ஒரு கட்சி காமராஜர் ஆட்சி ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கும் என்று சொல்லப் போகிறார்களா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் நமது செய்தியாளர் சலீம் இது பற்றி சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன இப்போது பார்க்கலாம். 6 வயதில் தன்னுடைய தந்தையை இழந்த காமராஜர் பள்ளி படிப்பை தொடர முடியல. 11 வயசுல பள்ளி படிப்பை தொடர முடியாத காரணத்தினால் பள்ளியிலிருந்து வெளியே வந்து உழைக்க ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, ஜாலியன் வாலாபாக் டிராஜடி அவரை பெரிதும் பாதித்தது. இதனால அரசியலில் தன்னை இணைத்துக் கொண்டார், காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். காந்தி தமிழகம் வரும்பொழுது காந்தியை சந்தித்திருக்கிறார், ரொம்ப தீவிரமாக இணைத்துக் கொண்டார். அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு எம்பி ஆனார், அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் ஆனார். தமிழகம் முதலமைச்சர் ஆன பிறகு நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் தமிழகத்துல. முக்கியமா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல தமிழகத்துல எழுத படிக்க தெரிந்தவர்கள் 7%. காமராஜர் காலத்துல தமிழகத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் 37%. அதாவது பள்ளிக்கூடங்கள் இல்லாத கிராமங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா கிராமத்திலையும் ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு வந்தது காமராஜர் தான். அது மட்டும் இல்ல, பசங்க வந்து பசியோட படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாடாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவரே காமராஜர் தான். உலகத்திலேயே பள்ளிக்கூடத்தில் மத்திய உணவு திட்டம் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்படுகிறது என்றால் அது காமராஜரால் தான். அது மட்டுமல்ல, பசங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாரு. ஜாதி மத பேதம் இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளுக்கும் யூனிஃபார்ம் கொடுத்தாரு. இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல, ஹையர் எஜுகேஷன்ல ஐஐடி மெட்ராஸ்ல கொண்டு வரப்பட்டது காமராஜர் காலத்துல தான். இது மட்டுமல்ல, விவசாயத்துல தமிழகம் சிறந்து விளங்கியது. நிறைய அணைகள் கட்டப்பட்டது, நீர்த்தேக்கங்கள் கட்டப்பட்டது, காய்ந்த நிலத்தில எல்லாம் தண்ணி ஓடினது. சுமார் 2000 கிணறுகள் காமராஜர் காலத்தில் தமிழகத்தில் வெட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள். விவசாயத்தில் தமிழகம் சிறந்து விளங்கியது. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லயும் தமிழகம் சிறந்து விளங்கியது. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அது மட்டும் இல்ல பெல், அது மட்டும் இல்ல இந்தியன் கோச் ஃபேக்டரி, இதெல்லாம் தமிழகத்தில் அமைந்தது காமராஜர் காலத்தில் தான். அது மட்டும் இல்ல, காமராஜர் முதல்ல தமிழகத்தில் முதலமைச்சராக அமரும் பொழுது யார் காமராஜருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அவங்களையே கேபினெட்ல அமைச்சர்களாக நியமித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி கூடாது என்பதற்காக 3 முறை தமிழக முதலமைச்சராக இருந்த காமராஜர் தானே முன்வந்து பதவி விலகினார். காங்கிரஸ் கட்சி வேகத்தை இழக்கிறது, காங்கிரஸ் கட்சி முன்னேற வேண்டும் என்றால் முக்கிய ஆட்கள் பதவி விலகி காங்கிரஸ் கட்சிக்காக உழைக்க வேண்டும் என்று ஓபனா பேசினார். அதற்கு பிறகு 6 மத்திய அமைச்சர்கள், 6 வெவ்வேறு மாநில முதலமைச்சர்கள் காமராஜரை பார்த்துட்டு தன்னுடைய பதவியை அவங்களும் ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சிக்காக உழைக்க முன்வந்தார்கள். அது மட்டும் இல்ல, நேரு என்ன பண்ணார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக டெல்லிக்கு கூப்பிட்டு காமராஜரை நியமித்தார். நேரு இறந்த பிறகு இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆக ஒரு வாய்ப்பு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகவில்லை. மாறாக லால் பகதூர் சாஸ்திரிக்கும் இந்திரா காந்திக்கும் அந்த பதவியை விட்டு கொடுத்தார். இதனால்தான் அவரை கிங் மேக்கர் என்று அழைக்கிறார்கள். ஒரு விஷயம் மட்டுமா இருக்கிறது காமராஜரை பற்றி பேசுவதற்கு. திரு சலீம் சொன்ன கருத்துக்கள்ல அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய அளவு காமராஜருடைய புகழ் மாலைக்கு வந்து மகுடம் சுட்டிக் கொண்டே இருக்கலாம், அதற்கு எண்ணிக்கையில் குறைவே இருக்கிறது. அந்த காமராஜருடைய ஆட்சி காலம், அந்த காமராஜர் என்ற மனிதருடைய ஒழுக்கம், அந்த காமராஜர் மனிதருடைய எளிமை, ஆட்சியில் அவர் காட்டிய நேர்மை, துணிச்சல், இது போன்ற விஷயங்கள் இன்றைய அரசியல் கட்சிகள் மத்தியில் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக, இந்த அரசியல் கட்சிகள் மத்தியில் காமராஜருடைய தாக்கம், அதனுடைய அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய திராவிட இயக்க தமிழர் பேரவைச் சேர்ந்த திரு சுப வீரபாண்டி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். மிக விரைவில் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். நான் முதல்ல திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், உங்களுடைய மாணவ பருவம் வந்து காமராஜரை பார்த்து வியந்து துவங்கிய ஒரு பருவம். உங்களுடைய இந்த விவாதங்களுக்குள்ள ஒரு விரைவான ஒரு மாற்று கருத்துக்கள், எதிரும் புதிருமான கருத்துக்களுக்கு போறதுக்கு முன்னாடி காமராஜரை பார்த்து நீங்கள் வியந்த விஷயம், ஏற்கனவே நீங்க சொன்னீங்க ஒரு மாணவர் போராட்டத்துக்காக நாங்க போயிருந்த போது காமராஜர் எங்க போராட்டம்லாம் நடத்துறதுக்கு இன்னும் காலம் இருக்குன்னு நீ போய் படிக்க போன்னு சொல்லி சொன்னதா நீங்க ஒரு கட்டுரை எழுதிருந்தீங்க. அதை தாண்டி காமராஜரை பற்றி உங்களுடைய சொந்த அனுபவமாக இருந்த ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் முதல்ல தோக்குவதற்காக.
அதாவது காமராஜருடைய ஆட்சி என்று நீங்க எந்த கட்சின்னு கேட்கறது இன்னைக்கு ஒரு ராங் கொஸ்டினே நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தவறான கேள்வி நிச்சயமான தவறான பதிலைத்தான் கொண்டு வரும். எப்படி ராமராஜ்யம் என்கிற ஒரு பெரிய கான்செப்டோ அதை போல காமராஜர் ஆட்சி என்பதும் ஒரு கான்செப்ட். இன்னைக்கு காமராஜர் ஆட்சி என்பது காமராஜரே திரும்ப பிறந்து அவரே ஆள போறார் என்பதல்ல. அவர் அவர் ஆட்சியின் போது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தாரோ அந்த தத்துவத்தை அடிப்படையிலே ஆட்சியை கொடுப்பதுதான் காமராஜருடைய ஆட்சி. அத பொது வாழ்வில் நேர்மை, தனி மனித வாழ்வில் தூய்மை, அரசு நிர்வாகத்தில் எளிமை. இது மாதிரி நேர்மை, தூய்மை, எளிமை, இந்த 3 கான்செப்ட் தான் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியினுடைய வெளிப்பாடு. இரண்டாவது, அவருக்கு இப்ப சிவவீரபாண்டியன் அவர்கள் ஒரு வார்த்தையை ஒத்துக்கொள்ள மாட்டார். எனக்கு அதுக்கு சரியான தமிழ் தெரியல. சர்வ பரித்தியாகம் என்கிற ஒரு வடமொழி சொல் உண்டு. அதாவது தன்னை முழுமையாக ஒரு காரியத்திற்கு ஒரு முழுமையான அர்ப்பணிப்புன்னு சொல்லலாம். முழுமையான அர்ப்பணிப்புன்னு வச்சுக்கலாம். அந்த முழுமையான அர்ப்பணிப்பு அவருக்கு ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் சொல்றோம் இல்லையா, அது அவருடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு விழுக்காடு கூட கிடையாது. அவர் டோட்டலி 100% dedicated to the cause of the poor, to the cause of the country, to the cause of the whole development of the nation. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்காரா அப்படிங்கறத எனக்கு தெரிந்த வரைக்கும், ஏன்னா நான் அவர் நேரா பார்த்திருக்கிறேன். அவரோட ஒவ்வொரு நிமிடமும் கடைசி நாட்கள்ல அவரோட இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு சாத்தியமா? அது அப்படிப்பட்ட தலைவர் இனிமேல் இருக்கிறார் என்று சொன்னால் ஜனங்களே நம்ப மாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அப்பழுக்கற்ற தலைவர். ஆகவே காமராஜர் ஆட்சி என்பது அந்த ஆட்சியை எந்த கட்சியும் கொடுக்கலாம். அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறது என்னுடைய வாதம் அல்ல. எந்த கட்சியினுடைய ஆட்சி நேர்மையாக இருக்கிறதோ, எந்த கட்சியினுடைய ஆட்சி எளிமையாக இருக்கிறதோ, எந்த கட்சியினுடைய ஆட்சி தூய்மையாக இருக்கிறதோ அதுதான் காமராஜருடைய ஆட்சி. அந்த கான்செப்ட் காங்கிரசுக்கு ரொம்ப நெருக்கமான கான்செப்ட். நாங்க தான் அதை சொல்ல முடியும். இத நீங்க இப்ப அண்ணா திமுகவோ அல்லது திமுகவோ அல்லது பாஜகவோ காமராஜருடைய ஆட்சின்னு சொல்ல முடியாது. அவங்க எம்ஜிஆருடைய ஆட்சின்னு சொல்லலாம், அண்ணாவினுடைய ஆட்சின்னு சொல்லலாம், அல்லது தீன்தயாள் உபாத்யாயாவுடைய ஆட்சின்னு சொல்லலாம். ஆனால் காமராஜர் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அந்த தகுதி எங்களுக்கு தான் இருக்கு. இதை நான் திரு சுபவீரபாண்டியனை கொண்டு போற முறை 2 விஷயங்கள் அவர் சொன்னார். அதாவது காமராஜர் ஆட்சியை இனிமே இன்னொருத்தரால கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, காமராஜர் ஆட்சிங்கிறதே நாங்க எங்களுக்கு காப்பிரைட் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எங்களுடைய காப்புரிமை சம்பந்தப்பட்டது, வேற யாரும் பேசவே முடியாது அதை பத்தி சொல்லி சொல்றாரு. ஏன்னா நீங்க வேற ஏதாவது பேசிக்க, நீங்க அண்ணாவின் ஆட்சி சொல்லிக்கங்க, வேற ஏதாவது சொல்லிங்க, காமராஜர் பத்தி பேச முடியாது, காப்பிரைட் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறார். அப்படி காமராஜரை காங்கிரஸ் என்ற கூட்டுக்குள் அடக்கிவிட முடியுமா? இல்ல, பீட்டர் அவர்கள் சொல்ற போது காமராஜர் ஆட்சி என்பது மறுபடியும் காமராஜர் தான் நான் சொல்லல அப்படின்னு தெளிவா சொன்னார். அப்படி அல்ல. எந்த ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்கிறதோ, நேர்மையாக இருக்கிறதோ அதை காமராஜர் ஆட்சின்னு. ஏன்னா உங்களுடைய மொழிபெயர்ப்புல தான் எனக்கு ஒரு குழப்பம் வந்தது. அவர் சொல்லும் போது ஏறத்தாழ எனக்கு அவர் சொன்னது சரிதான். யார் வேண்டுமானாலும் அந்த காமராஜர் ஆட்சி கொண்டு வரலாம். அதே மாதிரி வேறு யாருக்காச்சும் எங்களுக்கு அவர் சொன்ன நெருக்கம் இருக்கிறதுன்னார். அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. இப்ப அறிஞர் அண்ணான்னு எடுத்துக்கிட்டா வேறு யாரும் எதுக்கா சொன்ன காமராஜர் ஆட்சி என்ப வார்த்தையோடு காங்கிரசுக்கு நெருக்கம் இருக்கிறது மட்டும் சொல்லியிருந்தா நம்ம ஆமா நெருக்கம் இருக்கிறதுன்னு சொல்லிருக்கலாம். பாஜக தீன்தயாள் உபாத்யாவோட ஆட்சி என்று சொல்ல முடியுமே தவிர காமராஜர் ஆட்சி என்று மற்ற கட்சிகள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றதுனால நான் அந்த விஷயத்தை சொல்றேன். அதாவது காமராஜர் என்கிற அந்த மாமனிதரை ஒரு கட்சியில் உரியவராகத்தான் இருந்தார், கட்சியை சார்ந்தவர் தான், அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு கட்டத்தில் இன்றைக்கு அவருடைய ஆட்சி என்பது போற்றத்தக்க ஒன்றாக இருந்திருக்கிறதுங்கிறது மாற்று கட்சியில் இருக்கிறவர்களுக்கும் வேறு கருத்து இல்லை. சரியா சொன்னா ஒரு செய்தியை நான் சொல்லணும். பீட்டர் அவர்கள் சொல்லுகிற போது நான் மாணவ பருவத்திலேயே காமராஜரை பார்த்து வியந்து அரசியலுக்கு வந்தேன்னார். என்னுடைய அரசியல் வாழ்வு முற்றிலும் வேறானது. எங்க காலங்கள் எல்லாம், மாணவர் காலங்கள் எல்லாம் நாங்கள் காமராஜரை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். நான் முழுக்க அறிஞர் அண்ணா, கலைஞர் என்று இந்த ரொம்ப வியக்கிறேன். காமராஜரை எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லாம காமராஜரை புரிந்து கொள்ளவில்லை சொல்றது எனக்கு ரொம்ப பெரிய அந்த பக்குவத்தை போதவில்லையோ எனக்கு புரிந்து கொள்ளவில்லை. பிறகு ஐயா நெடுமாறன் அவர்களோடு இருக்கிற போது காமராஜர் பற்றி அறிய தொடங்கினேன். பிறகு காமராஜர் பற்றி நிறைய படிக்க தொடங்கினேன். இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களே காமராஜரை பற்றி நிறைய சொல்ல நான் கேட்கிறேன். சுருக்கமா 2 செய்தியை நான் சொல்லலாம். காமராஜர் ஆட்சி என்பது
கல்வி வளர்ச்சி என்பது ரொம்ப குறைவான சொல். கல்வி புரட்சி என்று சொல்ல வேண்டும். கல்வி புரட்சியும் இன்றைக்கு யாரோ புரட்சி எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே கல்வி புரட்சியும் வேளாண்மை தொழில் வளர்ச்சி, இப்படி நான் ரெண்டா பகிர்ந்து விடுகிறேன். அந்த கல்வி புரட்சிக்குள்ள மதிய உணவு திட்டம் இருக்கு. ஏன் நான் அதை வளர்ச்சின்னு கூட சொல்லாமல் புரட்சின்னு சொல்லணும்னா, 1947 வெள்ளைக்காரர்கள் போகிற போது அரசு தந்திருக்கிற ஒரு புள்ளி உரம் சொல்லுகிறேன். 14,000 தொடக்க பள்ளிகள் தமிழ்நாட்டில் 14,000. பிறகு 47 இருந்து 54 காமராஜர் வருகிற வரைக்கும் 7 ஆண்டுகளில் 2,000 பள்ளிகள் கூடின. காமராஜர் ஆண்ட 9 ஆண்டுகளில் மறுபடியும் 16,000 இருந்தது, 31,000 தொடக்க பள்ளிகளாக மாறின. ஏறத்தாழ 2 மடங்கு. இது ஒரு பெரிய கல்வி புரட்சி. இது ஒன்று. இரண்டாவதாக அணைகளை திறந்ததும் தொழிற்சாலைகளை தொடங்கியதுமாக இந்த 2 தொழில் வளர்ச்சியும் வேளாண்மை வளர்ச்சியும், இவற்றை அடுத்து வந்திருக்கிற என்னை பொறுத்தளவு அறிஞர் அண்ணா அவர்களின் ஆட்சியும் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சியும் காமராஜர் ஆட்சியின் தொடர்ச்சி என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். அதற்கான காரணங்கள் உண்டு, அதை நான் சொல்ல முடியும். நிச்சயமா விவாதிப்போம். காமராஜருடைய ஆட்சி தான் அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சியும் கலைஞர் கருணாவுடைய ஆட்சியும் என்று சொல்வதை நீங்க சொல்றீங்க. அது கட்சியினர் எப்படி அதை ஏத்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்குது. திமுகவினர் இதற்கு முன்னால் உங்களுடைய தலைமுறை சேர்ந்தவர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற பார்வை இருக்குது. இது தீன்தயாள் உபாத்யாவுடைய ஆட்சி என்று பாஜகவோ மற்றவர்களோ ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியை பற்றி சொல்லிக்க முடியும், ஒரு தலைவர் பேரை சொல்லிக்க முடியும். ஆனா காமராஜர் ஆட்சி என்று யாரும் சொல்லிவிட முடியாது. காமராஜரே காங்கிரசுடைய அன்றைய காங்கிரஸை எதிர்த்து தனிக்கட்சி திரு நிஜலிங்கப்பா தலைமையில் தனிக்கட்சி கண்டு காங்கிரஸ் மீது கடுமையான அதிருப்தி கொண்டார். அவசர நிலை பிரகடனத்தை கடுமையாக எதிர்த்தார் என்று பல்வேறு பாடல்கள் இருக்கின்றன. இது அரசியல் மட்டுமல்லாமல் அந்த தனி மனிதன் எப்படி ஒரு அடையாளமாக மாறி நிற்கிறார் என்பது பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. காமராஜர் ஆட்சியை யாரால் தர முடியும் அல்லது நடந்து கொண்டிருப்பதே காமராஜர் ஆட்சி தான் என்று யாரையும் சொல்ல போகிறார்கள்? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நாம் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய திராவிட இயக்க தமிழர் பேரவைச் சேர்ந்த திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். அதே போல பாஜகவுடைய தேசிய செயலாளர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கார். அவர் மட்டுமல்லாமல் அதிமுக பக்கம் ஈர்ப்பு கொண்ட எம்எல்ஏ திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். இதுபோது காங்கிரசுடைய முக்கிய பிரமுகர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். உங்க 4 வரை இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். நான் தமிழிசையிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு இடைவெளிக்கு முன்னாடி நீங்களும் கேட்டு இருந்தீங்க, ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார் திரு பீட்டர் அல்போன்ஸ். காமராஜர் ஆட்சியை காமராஜரை தவிர வேறு யாராலும் கொண்டு வர முடியாது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அந்த அடையாளம் ஒருத்தர் ஒரு ஐக்கான உருவாயிட்டாருன்னு அதுக்கு இணையா இன்னொருத்தர் கொண்டு வர முடியுமா அப்படின்னு ராமர் மாதிரி ராமரோட பிள்ளைகளால கூட வர முடியல அப்படிங்கிற நம்ம சொல்றோம். அவங்க யாருக்குமே தெரியாது. ராமர்னா ஒரு ஆள் தான், காமராஜர்னா ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அப்படி சொல்றது பரவாயில்ல, நல்ல ஆட்சி நாங்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்ல கிளம்பினா கூட அவங்களுடைய தலைவரை சொல்லிக்க முடியுமே தவிர காமராஜர் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா காமராஜர் அப்படி ஒரு தனித்துவம் கொண்ட காங்கிரசுடைய கட்சியுடைய சித்தாந்தங்களோடு 100% உடன்பட்டு ஒரு சர்வ பரித்தியாகமான ஒரு விஷயம், நாட்டு மீதும் இந்த கட்சி மீதும் முழுக்க ஒரு அர்ப்பணிப்பு கொண்ட தலைவர். அப்படிப்பட்ட விஷயத்தை ஒரு 6 ஆண்டுகள் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் அப்படிங்கிற முறையில இப்ப மீண்டும் ஒரு 5 ஆண்டுகளுக்கான ஆட்சிக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்க முடியல. உங்களால கொண்டு வர முடியுமா? அல்லது நீங்க ஏற்கனவே நாங்கள் பண்ணது வாஜ்பாய் ஆட்சியில காமராஜர் ஆட்சியுடைய நீட்சி என்று சொல்ல போறீங்களா? நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் ஒன்றை சொன்னார்கள். காமராஜர் ஆட்சி என்று எங்களால் தான் சொல்ல முடியும் என்று சொன்னாரே தவிர எங்களால் தான் நடத்த முடியும் என்று சொல்லவில்லை. அவர்களால் சொல்ல முடியும், ஆனால் நடத்தி காண்பித்தார்களா என்பதுதான் நாட்டிற்கு தெரியுமே. அவர்கள் சொன்னார்கள் ஊழலற்ற ஆட்சி, எளிமையான ஆட்சி, இதையெல்லாம் விட்டுருங்க. காமராஜர் என்றால் டெவலப்மெண்ட், வளர்ச்சி, அணைகள் கட்டியதிலிருந்து எல்லா அந்த வளர்ச்சியை நீங்கள் விகிதாச்சாரத்தில் காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு பின்பு வந்த தமிழகத்து ஆட்சிகளாக இருக்கட்டும், அதற்கு பின்பு மத்தியில் அவரின் பெயரை சொல்லி வந்த காங்கிரஸாக இருக்கட்டும், அவரின் கட்சியான காங்கிரஸாகவே இருக்கட்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வளர்ச்சியை எந்த அளவிற்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, காமராஜர் ஆட்சி என்பது, காமராஜர் என்பதுல கான்செப்ட் ஒரு எளிமையான, ஒரு வளர்ச்சியான, மக்கள் நலன் சார்ந்த, ஊழலற்ற ஒரு ஆட்சி. இல்ல, இந்த மக்கள் நலன் சார்ந்து என்பது மிக அதிகப்படியாக நல்ல திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள். உதாரணத்திற்கு இப்ப நதிகளை இணைக்க வேண்டுமா, நாம விவசாய வளர்ச்சி, அணைகளை கட்ட வேண்டுமா, நாம சொன்னாலும் சொல்லாட்டாலும் காமராஜர் ஆட்சிக்கு பின்பு கட்டிய அணைகள் எத்தனை? நீங்க சொல்றீங்க, அதாவது இதே காங்கிரஸ் ஆட்சி புரிந்த சமயத்துல தான் நம்ம ரொம்ப பழசா போகாம கடந்த ஆட்சிகளை மட்டும் பார்த்தோம்னா தான், அந்த ஆட்சியில தான் இந்த மிகப்பெரிய அளவுல இந்தியாவில் ஒரு பெரிய விழிப்புணர்வு அதிகரிச்ச ஆர்டி ஆக்ட் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டது. RTE என்று அழைக்கப்படக்கூடிய கல்வி சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதெல்லாம் காமராஜர் ஆட்சி நீட்சியா நீங்க பாக்கலையா? நான் என்ன சொல்றேன், நீங்க அடிப்படையில் மக்கள் இன்னும் ஒரு 60% மக்கள் இன்னும் வறுமையிலேயே 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட பின்பும்
60% மக்கள் வறுமையிலேயே இருந்து கொண்டு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டிய நிலையிலேயே இந்த நாட்டை வைத்திருக்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனால் மேற்படிப்பு படிப்பதற்கு கூட ஒரு 70% டிராப் அவுட்ஸ் இருக்கிறாங்க என்ற நிலையில ஒரு முழுமையான கல்வி, அதாவது குறைந்த ஆண்டுகள் மத்திய ஆட்சியிடம் காங்கிரசிடம் இல்லை, அரை நூறாண்டுகள் 50 ஆண்டுகள். ஆக காமராஜரின் அந்த குறுகிய கால ஆட்சியில் தமிழகம் வளர்ந்த வளர்ச்சிக்கும் அரை நூறாண்டுகள் மத்திய அரசு அதே காங்கிரஸ் கட்சியிடம் கொடுத்ததற்கும் எந்த வளர்ச்சி, ஒரு 50 ஆண்டு காலமாக தன்னிறைவு பெற்றிருக்க வேண்டாமா? ஆனா பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதே எளிமை, அதே தொலைநோக்கு திட்டம். நீங்க வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி நான் அப்படிதான் சொல்லுவேன், வீழ்ச்சி என்று சொல்லுவேன். ஏனென்றால் முதலில் தங்க நாற்கர சாலையாக இருக்கட்டும், இந்த நாட்டிற்கான அடிப்படை வசதிகள், காமராஜர் அவர்கள் மக்கள் நலனையும் பார்த்தார், அதே சமயத்தில் அடிப்படை நலன்களையும் தொலைநோக்கு திட்டங்களுடன், அது பள்ளியாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும், அடிப்படை கட்டமைப்பில் அவர் கவனம் செலுத்தினார். காங்கிரஸ் அடிப்படை கட்டமைப்பில் கவனம் செலுத்தியிருந்தார்கள் என்றால் இந்த 67 ஆண்டுகளில் இந்த நாடு எவ்வளவோ முன்னேறி இருக்கும் என்பது எனது குற்றச்சாட்டு என்றே நான் சொல்லுவேன். திரு மாஃபா பாண்டியராஜன் கேட்க விரும்புறேன். அதிமுக இதற்கு முன்னால் பல முறை இருந்திருக்கு. தமிழக முதலமைச்சராக இவர்களே 3வது முறையாக பதவியேற்றிருக்கிறார். இந்த 3 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. நம்ம காமராஜர் மட்டும்தான், அதுக்கு அடுத்து ஒவ்வொரு தலைவர்கள் காமராஜரோட சிறப்பான ஆட்சியோட அடுத்து வரக்கூடிய தலைவராக கொடுக்க முடியும். திருமதி தமிழிசை சொன்னது போல அந்த வளர்ச்சி அரசியல், மக்கள் நலன், அந்த எளிமை, காமராஜருக்கான அடையாளங்கள் நம்ம சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அந்த அடையாளங்கள் அதிமுகவுக்கு நெருக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்ல முடியுமா? இல்ல, கண்டிப்பா. பெருந்தலைவர் ஆட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 9 வருடங்கள்ல 3 விஷயங்கள் அடிப்படையா நிகழ்ந்ததுங்க. கல்வி, கட்டமைப்பு, தொழில். இந்த 3லயே பேஸ் உருவாக்குனது தமிழ்நாட்டுக்கு பெருந்தலைவர் தான். 1950கள்ல இந்திய மாநிலங்கள்ல சென்னை ராஜதானி அப்படி ஒண்ணும் மேலே இல்லை. அந்த காலத்துல இருந்தது ஈஸ்ட் தான் நம்பர் 1 இருந்தது. அந்த டயத்துல பாத்தீங்கன்னா கல்கத்தா சார்ந்த பெங்கால் அப்போ இண்டஸ்ட்ரியல் லீடர்ஷிப்ல இருந்தது, மகாராஷ்டிரா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம இருந்தோம். அந்த நிலைமையிலிருந்து அந்த அடிப்படையை அழகா போட்டு வச்சது இந்த கல்வித்துறையிலையும் கட்டமைப்பு, பாசனம் உட்பட கட்டமைப்பு, அது போக தொழில் அவர் போட்ட கட்டமைப்பு எல்லாமே பப்ளிக் செக்டர். அந்த காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா ஐசிஎஃப் முதற்கொண்டு பிஹெச்எல் வரைக்கும் ஒரு 20 சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இங்க வந்தது. அது போக தொழிற்பேட்டைகளுக்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் அவர்கள். இப்ப ஆசியாலே பெரிய தொழிற்பேட்டைன்னு சொல்ற அம்பத்தூர், இந்த மாதிரி விஷயங்கள். தொலைநோக்கு அப்படின்றது இந்த 3ஐயும் சம் பண்ணி பாத்தீங்கன்னா தொலைநோக்கு இன்னைக்கு இருக்கிறத விட அடுத்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு, இன்னும் 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும்னு சொல்லி அஸ்திவாரத்தை உருவாக்கியவர் பெருந்தலைவர் அவர்கள். நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப அந்த ஆட்சி அளவுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது 3 பேருக்கு தான். அதுக்கப்புறம் 1 புரட்சி தலைவர், 2 கலைஞர் அவர்கள், 3வது அம்மா அவர்கள். இந்த 3 பேருக்கு தான் 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதனால இந்த 3 பேரை தான் நீங்க கம்பேர் பண்ணணும். காமராஜ் பெருந்தலைவர் ஆட்சி என்பது அதுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லைன்றது என்னோட கருத்து. ஏன்னா அவர் இருந்த காலகட்டம் அப்படி. அந்த டயத்துல மல்டிநேஷனல்ஸ் கிடையாது, வந்தது எல்லாமே பப்ளிக் செக்டரை வச்சு கொண்டு வர வேண்டியது தொழில்துறைக்கு அடிப்படையான கட்டமைப்பு. ஆனா அந்த அளவுக்கு ஒரு மல்டிநேஷனல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட அவரை நெருக்கமாக சித்தாந்தத்தில் நடந்துகிட்டு இருந்தது. அதனால அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனால இந்த காலகட்டத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆளுமைகளையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேல தாக்கம் உருவாக்கக்கூடிய ஆளுமைகள் இந்த 4 பேரும். இவங்கள என்னோட கருத்து, தொலைநோக்கு என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு வடிவம் கொடுத்தது இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி. இந்த 3 பேர் எடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா, புரட்சி தலைவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனிதநேயமிக்க ஆட்சியா தான் அந்த ஆட்சி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்பேஷனட் அப்சர்வரா நான் பார்த்தேன்னா, மனிதநேயமிக்க ஆட்சியா இருக்கணும், நல்ல செய்யணும். அதாவது அது எப்படி என்ன பெருந்தலைவர் பண்ணியிருந்தாரா அதை எக்ஸ்பாண்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போவோம், சத்துணவு, அந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஆட்சின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப இந்த 3 வருடங்கள்ல நான் அந்த ஆட்சியை பாக்குறப்ப ஓரளவுக்கு தொலைநோக்கு பார்வை, தொழில்கள் எடுத்து பொறுத்துனா இன்னைக்கு பாருங்க, பெருந்தலைவர் காலத்துல அடித்தளம் உருவாக்கிட்டு போனாங்க. அதை வச்சு மேல கட்டமைப்பை எழுப்புனது இன்னைக்கு நம்ம குறைந்தது 8 தொழில்துறைகள்ல தமிழகம் ஃபர்ஸ்ட் அல்லது செகண்டா இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, சாப்ட்வேர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், ஐடிஎஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப திட்டத்தோட தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பண்ணிருக்காங்க. பாசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவலுக்கு நம்ம போயிட்டோம். விவசாயமே இப்ப அழிஞ்சுபட்டு இருக்கு. அதனால அதுல பெருந்தலைவரை கம்பேர் பண்றதுக்கு வேற யாருமே கிடையாது.
இந்த கடந்த 40 வருஷத்துல யாருமே கிடையாது. அதுல ஏன் வந்து அதிமுகவை நீங்க கிரெடிட் எடுத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நம்ம வந்து தொடர்ந்து விவாதிப்போம். நம்ம வந்து விவசாயம் வந்து போச்சுன்னா அதுக்கு வந்து பாசனமே அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம வந்து அதுக்கும் கூட ஆட்சியுடைய பங்களிப்பு நிச்சயமா இருந்தா நானுமா வானம் பொய்க்குது அப்படின்னா வானம் பொய்த்தால் என்ன செய்வது அப்படிங்கிறதான் தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. நான் திரு பீட்டர்கிட்ட கேட்க விரும்புறேன். திருமதி தமிழிசை ஒரு விஷயம் சொன்னாங்க. காமராஜர் அப்படின்னா வளர்ச்சி, அந்த வளர்ச்சி அப்படிங்கிற அந்த டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கறத பேசி பேசி வளர்ந்தது பாஜக. சோ எங்களுக்கு தான் அதற்கான அதிகமான உரிமை இருக்கிறது. அவர் கண்ட கனவை நாங்கள் தொடர்ந்து நீட்சியாக கொண்டு சென்று கொண்டிருப்பது பாஜக தான் சொல்லி அவங்க சொல்றாங்க. திரு மாஃபா பாண்டியராஜன் சொல்றாங்க இந்த மாதிரி அதற்கு அடுத்து ஒரு அருமையான உதாரணங்கள் சொன்னாங்க. அதற்கு பிறகு நிறைய முதல்வர் ஜானகி அம்மா உட்பட பல முதலமைச்சர்கள் இருந்திருந்தாலும் கூட ஒரு ஆளுமையை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த 3 பேருக்கு இருந்தது. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா என்று 3 உருவங்களுக்கு இருந்தது. இந்த 3 உருவகங்களும் யார் சிறப்பா கொண்டு வர முடிஞ்சாங்கன்னு பார்த்தா இதுல வந்து தமிழக முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் தான் சொல்ல முடியுங்கிறது திரு மாஃபா பாண்டியன் பார்வையா இருக்கு. உங்களுடைய கருத்து திரு பீட்டர்? அதாவது இதுல வந்து என் தங்கை தமிழிசைக்கு வந்து சில சரித்திரம் நான் சொல்லணும். நான் இதெல்லாம் எங்க அண்ணன் இலக்கிய செல்வர்கிட்ட தான் படிச்சேன். அதனால அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களான்னு தெரியல. அதாவது நீங்க வந்து அதாவது பெருந்தலைவர் காமராஜரை வந்து பாஜகவோடு ஒப்பிடுவது வந்து ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் டிராஜடி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கின்ற போது அவர் இருந்த வீட்டிலிருந்து அவரை அடித்து விரட்டியவர்கள் அன்னைய ஜனசங்கத்தினர். இத வந்து இந்த வரலாறு வந்து நீங்க வந்து அவர் வீட்டை தீ வச்சாங்க. அதுக்கு பிறகு பெருந்தலைவர் வந்து தன் உயிருக்கு பயந்து வெளியே ஓட வேண்டியது இருந்தது. சோ இதெல்லாம் வரலாறு. ஆகவே அவர்கள் வந்து இன்று காமராஜர் பெயரை சொன்னால் தங்கள் அரசியலுக்கு ஆதாயம் என்பதற்காக அவர்கள் வந்து பாஜகவினர் வந்து காமராஜரை சுவீகரித்துக் கொள்ள நினைப்பதை வந்து வரலாறு தெரிந்தவன் என்கிற முறையிலே நான் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. இரண்டாவது, எங்க அண்ணன் சுபவீரபாண்டியன் அவர்கள் ஒரு அருமையான ஒரு கருத்து சொன்னாரு. நாங்கள் வந்து காமராஜரை புரிந்து கொள்ளவில்லை, நாங்கள் அந்த தவறு நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். மாபா சொன்ன கருத்து வந்து வளர்ச்சி, கட்டுமானம், இதெல்லாம் வந்து காமராஜருடைய தனி முத்திரை என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா காமராஜர் இங்க முதலமைச்சராக இருந்த போது பஞ்சாபிலே வந்து கெய்ரோன் முதலமைச்சராக இருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தில் என்ன பணிகளை செய்தாரோ அந்த பணிகளை எல்லாம் பஞ்சாபிலே அவர் செய்தார். எஸ்.கே. பட்டேல் மகாராஷ்டிராவில் இருந்தார். சஞ்சீவ ரெட்டி வந்து ஆந்திராவில் இருந்தார். அதுல்ய கோஷ் வந்து மேற்கு வங்கத்தில் இருந்தார். இப்படி வந்து பல சமகால தலைவர்கள் இருந்தாலும் கூட காமராஜருடைய தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி என்பது வெறுமன ஆட்சியிலே மட்டுமல்ல, அவருடைய மனநிலை, அவருடைய டெம்பரமெண்ட், அவருடைய ஆப்டிடியூட், அதுதான் வந்து இதுல பெரிய முக்கியம். அதாவது இன்னைக்கு வந்து அண்ணன் நெடுமாறன் அவர்கள் ஒரு அருமையான சம்பவத்தை நினைவு கூர்ந்திருக்காரு. அம்மா சுகமில்லைன்னு பார்க்க போறாரு. அந்த அம்மா வந்து வீட்டுல சிவகாமி அன்னையார் வீட்டுல சாப்பிட்டு போப்பான்னு சொல்லியிருக்காங்க. இல்ல எனக்கு வேலை இருக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 4 நாள்ல அவங்க இறந்து போறாங்க. நெடுமாறன் சொல்றாரு, என் வீட்டுல நான் சாப்பிட்டு 30 ஆண்டுகள் ஆயிட்டுன்னு சொல்றாரு. சட்டசபையில எதிர்கட்சி எப்படி நடத்தினார், தன்னுடைய கட்சிக்குள்ளே தன்னை எதிர்த்தவர்களை எப்படி நடத்தினார், பொது சொத்தை எப்படி கையாண்டார், அரசாங்கத்தினுடைய உடைமைகளை எப்படி பயன்படுத்திக் கொண்டார், ஏழையின் மீது எப்படி கரிசனமாக இருந்தார், எப்படி உள்ளும் புறமும் தூய்மையாக இருந்தார், என் நாட்டை தவிர எதை பற்றியும் நினைக்காமல் 100 விழுக்காட தான் நான் சொன்னேன், சர்வ பரித்தியாகம் என்று சொன்னேன். அண்ணன் சுபவீரபாண்டியன் முழுமையான அர்ப்பணிப்புன்னு சொன்னார். அதுதான் காமராஜர் ஆட்சியுடைய தத்துவம். நீங்க வந்து அணை கட்டினாரு, பள்ளிக்கூடம் கட்டினாரு, புரிஞ்சுக்கிட்டேன். திருமதி தமிழிசை வந்து அவங்க சொன்னார் இந்த மாதிரி நீங்க ஜனசங்கமா இருந்த போது செஞ்ச விஷயங்களுக்கு நீங்க உரிமை கொண்டாட நினைக்கிறதே வந்து ஒரு அரசியல் பிள்ளை சொன்னார். ஒருவேளை நீங்களும் அப்போது திரு சுபவீரபாண்டியன் புரிந்து கொள்ளாத போல ஜனசங்கமும் காமராஜர் அப்ப புரிந்து கொள்ளலையோ? இல்ல, புரிந்து கொள்ளாத, அதாவது அந்த அரசியல் சூழ்நிலையில் அந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனா பிற்காலத்தில் எமர்ஜென்சி பீரியட்னு ஒண்ணு வந்தது, அவசர நாள். இன்று அண்ணன் இதை குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால் காமராஜர் அவர்களை சிறையில் அடைத்த இந்திரா காந்தி அவர்களை நாம் என்ன சொல்லணும், எப்படி சொல்ல முடியும்? அவர்களெல்லாம் சேர்ந்துதானே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எல்லாம் அந்த அரசியல் அவர்கள் செய்திருக்க கூடாது. எமர்ஜென்சி காலத்துல நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எனக்கு அந்த கொடுமையை நான் அனுபவித்திருக்கிறேன். இன்று நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அண்ணன் சொன்ன மாதிரி எங்க அப்பா எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அண்ணனுக்கு தெரியும், எங்க அப்பா கூட பாத யாத்திரை போன ஆள் நானு. ஆனால் அந்த காங்கிரஸ் வேண்டாம் என்று நான் படித்தவள். ஏன் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்றால் காங்கிரஸ் காமராஜர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை நடத்தவில்லை, ஆட்சி நடத்தவில்லை என்று சொல்கிறார்கள். சொந்த அம்மா
சாப்பாடு கொடுத்து அம்மாவை இழந்து விட்டார் என்று இன்று வாரிசு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் காமராஜர் சொன்னாரா? வாரிசு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுய லாபத்திற்காக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திட்டங்கள் என்ன போட்டார்கள்? ஆக எளிமை என்று சொல்கிறார்கள். அந்த எளிமை எங்கே போயிட்டு இவர்களின் ஆட்சியில் இருப்பவர்கள் எவ்வளவு ஏசி பொருத்தி இருந்தார்கள் என்று அதை கூட கண்காணிக்க முடியாத ஒரு ஆட்சி தானே நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு நீங்க ஒரு ஏசியை வந்து ஒரு லக்ஸுரியா பார்க்க முடியுமா? காமராஜர் முதலமைச்சர் இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல போயிருப்பாரு. ஹெலிகாப்டர்ல போறாங்க சொல்ல முடியுமா? நீங்க அதுக்கு எண்ணிக்கையை பார்க்கணும்ல. லக்ஸரியஸா இருந்தாங்க, இத்தனை 300 ஏசிகள் பொறுத்து இருந்தார்கள் என்று தகவல்கள் வருகிறது அல்லவா? நான் சொல்றேன், அண்ணன் சொல்றதுல காமராஜரின் எளிமையை நாங்கள் எல்லோருமே துதிக்கிறோம். நாங்களும் அதை பார்த்து வளர்ந்தவர்கள். நான் இன்னைக்கு கூட பெருமையா சொல்றேன், சின்ன பெண்ணாக இருந்து காமராஜரை பார்த்ததுனால தான் இன்னைக்கு அரசியல் இருக்கவே செய்யறேன் நானே. ஆனால் அண்ணன் சொல்றது எல்லாம் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதை அவர்கள் கடைபிடித்தார்களா? அந்த எளிமையை தத்துவம் என்பது கடைபிடித்தார்கள். நான் சுபீரபாண்டியிட்ட கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க கூட இருந்தாங்க இது குறித்து ஒரு செய்தியை நான் கூடுதலா சொல்ல நினைக்கிறேன். கேள்வி நான் பதிவு பண்ணிடுறேன், நீங்க அதை தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து காமராஜரா நாங்க அப்ப சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்லி சொல்றீங்க. நீங்க அப்ப சின்ன பையனா இருந்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் இருக்கிறதுல ஒரு இயல்பு இருக்குது. ஆனா இன்னைக்கு முன்னாள் முதல்வர் இருக்கக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதியோ, அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிக முக்கியமான பேச்சாளர் இருந்தவர்களோ இதே காமராஜரை விவரம் தெரிந்த வயதில் எவ்வளவு ஏகடியம் பேசினார்கள், எவ்வளவு ஏளனம் செய்தார்கள், எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள் அப்படிங்கறத நீங்க நான் சின்ன பையனா இருந்தேன் அப்ப எனக்கு புரியல அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட முடியுமா? சொல்றேன். 2 செய்திகளை நான் அதாவது முதல்ல காமராஜர் ஆட்சி தான் பிஜேபியின் ஆட்சின்னு சொல்லும் போது தமிழிசை ரொம்ப துணிச்சல்காரரா இருக்காங்களேன்னு நினைச்சேன். ஆனால் நண்பர் மாபா பாண்டியராஜன் அவரை விட துணிச்சல்காரரா இருக்கிறாங்க. இந்த ஆட்சியவே காமராஜர் ஆட்சின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய துணிச்சல்காரரா இருக்கிறார். அவர் சொன்ன 3 அடையாளங்களை பார்த்தோம்னா அது ஒரு பக்கம். தமிழிசை அவர்கள் சொன்னாங்க 66 நடந்த ஒரு சம்பவம் என்று. அது ஒரு சம்பவம் அல்ல. அது அவ்வளவு எளிதால நீங்க அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. 1966 நவம்பர் 7 இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் மறக்க முடியாது. எதுக்காகனா, அதாவது அன்னைக்கு நடந்த சம்பவம் இல்ல, பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வரணும் என்று ஒரு மிகப்பெரிய பூரி சங்கராச்சாரியார் உண்ணாவிரதம் இருந்து அந்த நேரத்தில் எழுந்த அந்த கூட்டம் திட்டமிட்டு, ஏன் திட்டமிட்டுனா காமராஜர் அதை ஏற்கல, அப்படி சட்டம் கொண்டு வரணுங்கிறது ஏற்கல. எனவே நான் சொல்லி முடிச்சேன். அதற்காகவே திட்டமிட்டு காமராஜர் வீட்டை கொளுத்தினார்கள். அது கொலை முயற்சி. அன்னைக்கு காமராஜர் தப்பிச்சார். ஒரு செய்தி. 2வது, இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, அன்றைக்கு நான் காமராஜரை புரிந்து கொள்ளலன்னு சொன்னேன். இன்றைக்கு அதாவது ஒரு அரசியல் கட்சிகள் எதிரெதிராக கருத்து விமர்சனம் செய்வது வேறு, ஒருவரை கொலை செய்ய முயற்சிப்பது வேறு. கருத்து விமர்சனங்கள் இருக்கு. அண்ணாவும் காமராஜரும் விமர்சனம் செய்து கொள்ளாத அளவா? ஆனால் அண்ணாவும் காமராஜரும் ஒருவரை பற்றி ஒருவர் பாராட்டி பேசி இருக்கிற இடங்கள் எத்தனை? காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல தண்டலம் என்கிற ஒரு கிராமத்துல 57 அண்ணா வெறும் சட்டமன்ற உறுப்பினர், காமராஜர் முதலமைச்சர். காமராஜரை அழைத்து வந்து வெறும் வரவேற்புரை சொல்லிவிட்டு பெருந்தலைவர் பேசுவார், நான் வெறும் வரவேற்புரை தான் சொன்ன பெரிய பண்பாடு அண்ணா கிட்ட இருந்தது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு புரிந்து கொண்டார்களான்னு கேக்குறீங்களே, அன்றைக்கு கருத்து வேறுபாடுகளை பகிர்ந்து கொண்டது வேற. 2006 தேர்தல் அறிக்கையில் சொன்னது மட்டும் ஒரு திட்டத்தை, ஒரு நிமிஷம், உங்களுடைய சொன்னதுல வந்து நீங்க வந்து என்னோட மிகப்பெரிய வார்த்தை ஆளுமை கொண்டவர், தமிழ்ல மொழி புலமை கொண்டவர். உங்களுடைய வார்த்தையில் இருக்கிறார் நான் வித்தியாசம் எப்படி பாக்குறேன்னு, கருத்து வேறுபாடுகள் கொண்டிருப்பதுங்கிறது காமராஜர் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை மறுப்பது வந்து கருத்து வேறுபாடு கொண்டதாகும். காமராஜர் ஊழல் செய்தவர், அவருடைய சொத்து எத்தனை இருக்கிறது, சுவிஸ் வங்கியில பாருங்க, ஹைதராபாத் வங்கியில பாருங்க, ஏழை பங்காளன் வீட்டை பாருங்க, அவர் வாடகைக்கு இருந்த வீட்டை படம் பிடிச்சு காட்டினது. எதை காமராஜருடைய அடையாளம் என்று சொல்கிறோமோ அவருடைய எளிமை, அவருடைய நேர்மை, அதை சந்தேகத்துக்கு உள்ளாக்குனது. அதாவது இது அந்த மேடைகள் அவ்வளவு பேசப்பட்டது கண்டித்துதான் எங்கேயாவது பதிவு உண்டு. காமராஜர் அண்ணாவை பற்றி கடுமையாக சொல்லி இருக்கிற சொற்களும் உண்டு. அதுக்கு அண்ணா விடை சொன்ன நீண்ட விடை என்கிட்ட இருக்கு. இப்போ அவருடைய பிறந்த நாளில் அன்றைக்கு வந்த அந்த விவாதங்களை எடுத்து வைப்பது அவருக்கும் பெருமை சேர்க்கார். நான் ஒரு செய்தியை சொல்றேன். அப்படி நினைத்திருந்தால் காமராஜரினுடைய பிறந்த நாளை ஒரு கல்வி நாடாக கொண்டாட வேண்டும் என்கிற ஆணையும் சட்டமும் கலைஞர் ஆட்சியில் தான் வந்துச்சு. 2006 மேல கலைஞர் தான் கொண்டு வந்தார். அதனால ஒரு விமர்சனங்கள் அந்த அரசியல் களங்கள்ல கட்சிகள்ல நடந்திருக்கிற செய்திகள் வேறு. அதே நாம் இப்ப உண்மையிலேயே இப்ப மீண்டும் அதையெல்லாம் விமர்சிப்பதென்றால் காமராஜர் அண்ணா பற்றி என்னவெல்லாம் சொன்னார்னு நான் சொல்லுவேன்.
எனவே அது இன்னைக்கு காமராஜருக்கு மட்டுமல்ல தமிழ்கடல் மறைமலையடிகளாருக்கும் இன்றைக்கு பிறந்த நாள். எனவே அந்த தலைவர்களை பற்றிய நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்வதுதான் இந்த நேரத்தில் நல்லது என்று கருதுகிறேன். அந்த விவாதங்கள் வந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல, சொன்னது உண்மைதான், நான் அதை மறுக்கல. அதற்கு காமராஜர் விடை சொன்னார். எப்போதும் எதிர்க்கட்சிகள் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதும் அதை மறுப்பதும் என்பதும் இன்றைக்கும் நடக்கிற செய்தி. ஆனால் குற்றம் சாட்டிக் கொள்வது என்பது வேறு, கொலை முயற்சியில் ஈடுபடுவது என்பது வேறு. இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு. முயற்சிகளில் எதுவுமே நடுவிலே இருக்கிறதுலே அவ்வளவு கலாட்டான சைக்கிள் செயின் கலாச்சாரமே அப்பதாங்க வந்தது காங்கிரஸ்காரர்களுக்கு எதிராக. ஆக இவர்கள் ஒரு சம்பவத்தை வைத்து பல சம்பவங்கள் செய்தால் அதை ஒத்துக்கொள்ளலாமா? ஆனா ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு நான் அதை சம்பவம் சொல்லக்கூடாது என்றால் அரசியலில் எப்படி என்று எனக்கு தெரியும். வார்த்தை மோதல்களும் வாழ்க்கையை காலி பண்ணுவதும் கூட ரெண்டுக்கு வித்தியாசப்பட்ட விஷயமா தான், ரெண்டையும் ஒன்னா பார்க்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி பார்க்கிறோம். மாஃபா பாண்டியன் சொன்னார், ஒரு அடிப்படையான கட்டமைப்பு என்று 3 விஷயங்கள் கொண்டால் அதை அதிகமாக காமராஜர் அடையாளமாக பார்க்கக்கூடிய அதிகமான விஷயங்கள் தற்போதைய முதல்வர் ஒத்துப்போகிறது என்று சொன்னால் எந்த விதத்தில் அவ்வாறு ஒத்துப்போகிறது? காமராஜர் ஆட்சியை யாரால் தர முடியும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைவெளிக்கு முன்னால் திரு மாஃபா பாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டார், அடுத்து வந்த 3 முக்கியமான முதல்வர்கள் அடையாளப்படுத்திக் கொண்டோமானால் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா என்று பார்க்கும்போது தற்போதைய அரசு அந்த தொலைநோக்கு பார்வை உள்ளிட்ட விஷயங்களை, வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களை காமராஜருடைய அடையாளத்துக்கு பொருந்தி போகிறது, நெருங்கி போகிறது சொன்னீங்க. காமராஜருடைய தனித்துவ அடையாளமா நம்ம ஏற்கனவே சொன்னது போல எளிமை, நேர்மை, இந்த 2 முதல்ல சொல்லியான அது பிறகுதான் மற்ற விஷயங்கள்லாம். அந்த 2 இப்ப இருக்கிற ஆட்சியால எந்த விதத்தில் நீங்க பொருத்தி சொல்ல முடியும்? எளிமைங்கிறது நம்ம எப்படி அடையாளப்படுத்த முடியும்? ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது எங்க இடத்துல மறுத்து முடியும்? எங்கேயாவது புகார் நிரூபிக்கப்படுது இல்லங்கிறத தாண்டி அவர் மீது புகார் சொல்லப்படுறதே ஒரு விமர்சனத்துக்குரிய. நம்ம ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல காமராஜரை பார்த்து ஊழல் குற்றச்சாட்டு சொன்னியா அப்படிங்கிறதே ஒரு அப்படி அவரை பார்த்தா சொன்ன அப்படின்னு கேள்வி. அப்படிப்பட்ட நிலைமையில் இன்று இருக்குதா? இல்ல, நான் என்னோட கருத்து இதுல இருக்கீங்க. அவர் ப்ராசஸ் ஆஃப் கவர்னன்ஸ், நம்ம பெருந்தலைவரோட ப்ராசஸ் ஆஃப் கவர்னன்ஸ், எளிமை, ஓரளவு வெளிப்படைத்தன்மை, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அடிப்படையா இருந்தது. நான் என்ன பேச வர்றேன்னா அதனுடைய எஃபெக்ட் என்ன கடைசியில இப்ப மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு எடுத்துக்கிறேங்க. ஒரு வகையில பார்த்தா எல்லாம் இணைஞ்சி வளர்ச்சியோடைய குறியீடுனா மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இது 1951 இருந்தது. தமிழகம் அப்போ இருந்த மெட்ராஸ் ராஜதானி உங்களுக்கு 11வது இடத்துல இருந்தது அன்னைக்கு தேதிக்கு. அன்னைக்கு இருந்த ஸ்டேட்ஸும் கம்மி தான் பாத்துக்கிட்டீங்கன்னா. பெருமையா இருந்தாங்க. பெங்கால் பாருங்க 1961 நம்ம 7வது இடத்துக்கு வந்தோம். இல்ல இன்னைக்கு நம்ம மனித குறியீட்டுல நம்ம மனிதவள குறியீட்டுல நல்ல இடத்துல இருக்கோம் அப்படின்னு அதற்கான காரணம் இந்த 3 ஆண்டுகள் சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல, இந்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்ல, கண்டிப்பா கடந்த 10 வருடங்கள்ல நம்ம வளர்ந்திருக்கோம். தொழில்துறை எஸ்பெஷலி நம்ம நல்லா வந்திருக்கோம். அடிப்படை கட்டமைப்புகள்லயும் பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா என் ப்ராடக்ட் என்ன, 13 வருஷம் அம்மா ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் என்றால் இதுல வளர்ச்சி என்பது ஒரு சென்ட்ரல் தீமா இருந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். கண்டிப்பா இன்னைக்கு இந்தியாவில முதல் மாநிலமாக ஒரு கிளைம் இருக்கிற மாநிலம் தமிழகம் தான். குஜராத்தை விட நம்ம மேல இருக்கோம்னு சொல்லிட்டு நேத்து கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது நரேந்திர மோடியை ஒத்துக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு தேதிக்கு அவர் குஜராத் கீழ இருந்து 3வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. நம்ம ஓரளவு நடுவுல இருந்து முதலிடத்துக்கு கொண்டு போறோம்ன்றது வேற விஷயம் தான். ஆனா என்ன நான் சொல்ல வர்றேன்னா அதனுடைய தாக்கம் என்ன, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கல்வி, பாசனம், கட்டமைப்பு, தொழில், விவசாயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குறியீடு தானே HTA-ன்றது. இந்த HTA-ல நம்ம மாநிலத்தை மேல கொண்டு வந்திருக்காங்க. இது பலரும் இதுல ஒரு காரணம் இருக்கு நான் நினைக்கிறேன். நான் அந்த ப்ராசஸ் ஆஃப் கவர்னன்ஸ்குள்ள வரல. என் ப்ராடக்ட் ஆஃப் கவர்னன்ஸ் என்ன, அல்டிமேட்லி கடைசியில தமிழகம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாக்கணும். அப்படி பாக்குறப்ப கண்டிப்பா அம்மாவுடைய கவர்னன்ஸ்ல ஒரு ரிசல்ட் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். இல்ல அந்த ரிசல்ட் இருக்கு, நான் பிறகு சொல்றேன். ரிசல்ட் இப்ப இருக்குது. அந்த ரிசல்ட்டுக்கான காரணம் எப்ப போய் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. நான் கண்டிப்பா புரட்சித் தலைவர் அவர்களும் பெருந்தலைவர் அவர்களும் போட்டு வைத்த அஸ்திவாரம் மிக முக்கியமான அஸ்திவாரம். அதை வச்சுதான் இங்க கெட்ட முடிஞ்சது. அதை நான் இல்லைன்னு சொல்றேன். திரு பீட்டர்ட்ட கேட்க விரும்புறேன். நம்ம காங்கிரஸ், காமராஜர் காங்கிரஸ் பற்றி பேசும்போது 2 ஒரு முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசும்போது காமராஜர் கடுமையாக இந்திரா காந்தியை எதிர்த்தார் அப்படிங்கிறது நம்ம மறுத்துட முடியாது. கடைசி வரைக்கும் அந்த இதுல உடன்பாடோடு இருந்தார், மாற்று கருத்து இல்லாம இருந்தார். இந்திரா காந்தியுடைய நீட்சியாகத்தான் தற்போதைய காங்கிரஸ் நம்ம பார்க்க முடியும். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அடுத்தடுத்த தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டு திறமையான நிர்வாகத்தை கட்சி சார்பாக வழங்கி கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையை விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்க தமிழிசை. வாரிசு அரசியலை கொண்டு வந்தார். அவர் குடும்பத்துக்கே என்னன்னா அப்பா அம்மா பார்க்காத ஒரு ஒருத்தர் வாரிசு அரசியல் எப்படி நியாயப்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்க எந்த விதத்துல அவருடைய நீட்சியாகத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்படிப்பட்ட நீட்சி எப்படி சொல்ல முடியும்? இதுல பாண்டே இதுல உள்ள இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால நான் மாஃபா அவர்கள் ஒரு அருமையான கருத்தை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நான் தயவு செய்து நான் அவர்களை கேட்டுக்கொள்வேன்.
சகோதரர் வீரபாண்டியன் சுபவீரபாண்டியனை கேட்டுக்கொள்வேன், தமிழிசை கேட்டுக்கொள்வேன். காமராஜருடைய சகாப்தத்தை அதற்கு பின்னால வந்த வளர்ச்சி ஆட்சியோடு கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, காமராஜருடைய ஆட்சி காலத்துக்கும் இப்போ உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 ஆட்சிகளுமே எம்ஜிஆருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நடக்கின்ற ஆட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த 3 ஆட்சியிலையும் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய வருமானம் வந்து சாராயம், டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் இங்க எந்த திட்டமும் இந்த 3 ஆட்சியிலும் சாத்தியமில்லை. ஆனால் காமராஜர் காலத்துல இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு வந்து 35,000 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து டாஸ்மாக்ல வருமானம். அதனால ரோடு போடுறோம், ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், பள்ளிக்கூடம் கட்டுறோம் சொல்லலாம். ஆனால் காமராஜர் 30 கோடி ரூபாயை வைத்துக் கொண்டு கடைசியில போகும்போது கூட அவர் செஞ்சுரி அடிக்கல. ஏன்னா அவர் போன பிறகுதான் 100 கோடியாக வருகிறது. அதற்குள்ளதான் இவ்வளவு. அதனால நான் மாஃபா தயவுசெய்து கேட்டுக்கொள்வேன், டோன்ட் கம்பேர், திஸ் இஸ் அன்கம்பேரபிள். திமுகவோடும் அதிமுகவோடும் நிச்சயமா குறிப்பிட முடியாது. காங்கிரஸ் வந்து அதன் பிறகும் கூட ஆட்சியில் இருந்தபோது தேசிய அளவில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு எத்தனை நல்ல நடவடிக்கைகள் எடுத்தது. அதிமுக திமுக விட்டு விடுங்கள், காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது? காமராஜர் பேரே உச்சரிக்க தகுதி இல்லாத ஒரே கட்சி காங்கிரஸ் தான் சார். அது வந்து நீங்க அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் பீட்டர் சார். நீங்க என்னத்தெல்லாம் யார வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, டிஎம்கே கூட கம்பேர் பண்ணிக்கங்க. ஆனா வந்து காங்கிரசுக்கும் காமராஜருக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் இருந்ததா? எளிமையில சம்பந்தம் இருந்ததா? வளர்ச்சியில சம்பந்தம் இருந்ததா? இந்த நாட்டை எல்லா விதத்திலையும் கடுமையான வார்த்தை பிரயோகம் அந்த மாதிரி விழுந்துருச்சோ நான் நினைக்கிறேன். திருப்பிட்டு உங்களுடைய பதில் இல்ல. ஆனா உண்மையான சொல்லிடுறேன், மாஃபா வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதாவது நான் முதல்ல வந்து நீங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சரை நீங்க கேட்கல. நான் வந்து காமராஜர் ஆட்சியை காங்கிரஸ் மட்டுமே தர முடியும் என்று நான் சொல்லவில்லை. யாரெல்லாம் பொது வாழ்வையில் வந்து நேர்மையாக இருக்கிறார்களோ, அரசு நிர்வாகத்தில் தூய்மையாக இருக்கிறார்களோ, தனி மனித வாழ்வில் எளிமையாக இருக்கிறார்களோ, அவர்கள் வந்து அந்த ஆட்சியை தர முடியும் சொன்னேன். நீங்க சொன்னதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். அதாவது நீங்க இப்பொழுது வந்து ரோடு வந்திருக்கு, வளர்ச்சி வந்திருக்கு, தொழில் முதலீடு வந்திருக்குன்னு சொல்லுகின்ற போதுதான் நான் சொன்னேன், நீங்க அந்த ஆட்சியை சொல்லி இதை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஆகவே இதுல வந்து நீங்க வந்து ரெண்டாவது இப்ப வந்து பாண்டே கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன், இந்திரா காந்திக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் இருந்த அபிப்பிராய பேதங்கள் வந்து கொள்கை சார்ந்தவர்கள். ஆனால் நான் பெருந்தலைவரோடு கடைசி வரை இருந்தவன் என்கிற முறையிலே சொல்லுகிறேன், அவர் கடைசி காலத்திலே மீண்டும் காங்கிரஸை ஒன்றிணைத்து அதை ஒரே ஆட்சியாக கட்சியாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தார். அதனாலதான் பாண்டிச்சேரியில வந்து கூட்டணி வைத்துக் கொண்டார். அது வந்து தமிழிசைக்கு வந்து இந்த வரலாறு தெரியாது. இதற்கு பிறகு அந்த இணைப்பு முயற்சிகள் மரகதம் சந்திரசேகர் மூலமாக காங்கிரஸை இணைக்கின்ற முயற்சி வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அவருக்கு உடல்நலம் குன்றியதின் காரணமாக அவர் காலத்திலே நடக்கவில்லை. ஆகவேதான் தலைவர் மூப்பனார் வந்து காமராஜருடைய எண்ணங்களை நினைவாக்குகிறோம் என்று சொல்லி, அப்பொழுது எங்க அண்ணன் இறக்கை செல்வர் கூட வரல. ஆனால் அவரும் கூட திரும்ப இதே காமராஜருடைய ஆட்சி என்பது காங்கிரஸால் தான் சாத்தியம் என்று அந்த இந்திரா காந்தியுடைய தலைமை ஏற்றுக்கொண்டார். கூட்டணி வைத்தார் என்றால் காமராஜரின் மறைவுக்கு இந்திரா காந்தி எந்த அளவிற்கு அஞ்சலி செலுத்தினார்கள் என்று தெரியும். இதுல வந்து அந்த விவாதத்தின் போக்குல 2 விஷயத்தை நீங்க மறந்துட்டு தான் நினைக்கிறேன். நீங்க வந்து புறக்கணிக்க மாட்டீங்க, மறந்து நினைக்கிறேன். திரு மாஃபா சொன்னார், காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் காமராஜர் கொள்ளையிலிருந்து முற்று முதலா அந்நியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, காங்கிரஸ் கட்சிக்கு அதை பேசக்கூடிய உரிமை இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு கேள்வி நினைவுபடுத்த விரும்புறேன். மது ஒழிப்பு கடுமையா வளர்த்த அதிமுகவும் திமுகவும் பேச அருகதே இல்லைன்னா, காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி மது ஒழிப்புக்கு ஆதரவாக என்ன செய்தது? எனக்கு வந்து நீங்க கேட்ட கேள்வி எனக்கு சரியா கேட்கல. காமராஜர் ஆட்சி, காமராஜர் கடுமையாக வெறும் 30 கோடி ரூபாயில் ஆட்சி நடத்தியவர், மதுவை வருமானத்திற்காக ஒருபோதும் தொட்டு பார்க்காதவர், மக்களுடைய கெடுக்க நினைக்காதவர். திமுக அதிமுகவுக்கு காமராஜர் பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் இல்ல, உரிமை இல்லைன்னு சொல்லும் போது, இந்த 2 கட்சியும் மது விற்பனை வச்சு வாழ்ந்த கட்சிகள் சொல்லும் போது, மத்தியில திமுக அதிமுக விட்டுருங்க, மத்தியில ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸ் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த காங்கிரஸ் பூரண மது விலக்குக்காக என்ன செய்தது? பேசக்கூட இல்லையே. அதாவது முதல்ல உங்களுக்கு பாண்டே, இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். இந்த ப்ரொஹிபிஷன் வந்து டோட்டலி 100% வந்து அது ஸ்டேட் சப்ஜெக்ட். அதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் cannot intervene. இப்பொழுது வந்து நீங்க வந்து தமிழிசை வந்து அறியாம சொல்லிட்டேன், காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்கள் தெரியாம சொல்லிட்டேன். காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்கள் இன்றைய தேதி வரை எத்தனை மாநிலங்களில் பூரண மது விலக்கு இருக்கிறது? இவன் முயற்சி எடுத்தீங்க.
நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், காமராஜருடைய ஆட்சி என்பது அது ஒரு டிஃபரண்ட் கான்செப்ட். நான் காமராஜர் முதலமைச்சராக இருக்கின்ற போது பஞ்சாபிலே பிரபாத் சிங் கெய்லோன் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அவர் வளர்ச்சி திட்டங்கள், அடிப்படை கட்டுமான பணிகள் செய்தார். ஆனால் ஊழல் வழக்கில் மாட்டிக்கொண்டார். இதை போல காங்கிரஸ் கட்சியிலே ஊழல் செய்தவர்கள் இல்லை என்பது என்னுடைய வாதம் அல்ல. காங்கிரஸ் கட்சியிலே ஊழலே நடக்கவில்லை என்பது வாதம் அல்ல. இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட கான்செப்ட் என்னவென்று சொன்னால், காமராஜருடைய ஆட்சி. காமராஜருடைய ஆட்சி என்பது ஒரு மாநிலத்திலே மட்டும்தான் நடந்த ஆட்சி, அது மத்தியிலே நடந்த ஆட்சி அல்ல. ஏன்னா மத்தியில அவர் நினைத்த மாதிரி ஆளக்கூடிய சூழ்நிலையும் அன்னைக்கு இல்ல. ஆகவே காமராஜர் ஆட்சி என்று நாம் வாதத்திற்கு எடுத்துக் கொள்வது எது என்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்திலே 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து அந்த பொற்கால ஆட்சியைத்தான் காமராஜர் ஆட்சி. காமராஜர் ஆட்சி பற்றி காமராஜருக்கு பிறகு ஆட்சியாளர் உரிமை கொண்டாடலாம், கடைபிடிக்க வேண்டும். ஆனால் அவர் சார்ந்த கட்சி அதை பற்றி சொல்ல முடியாது. அகில ஒரு வித்தியாசமான விவாதமா இருக்கிறது. நான் திரு சுபவீரபாண்டியன் கேட்க விரும்புறேன். திமுக காங்கிரஸ் பற்றி ஒரு விலகி இருந்தாரு, இந்திரா பற்றின ஒரு மாற்று பார்வை இருந்தது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி திமுக அதிமுக பற்றியே காமராஜருக்கு என்ன பார்வை இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம். ஒரே குட்டையில் ஊறிய மட்டையில்ங்கிற அவருடைய பிரேஸ் ரொம்ப பிரபலம், எல்லாருக்குமே ரொம்ப அதிகமா சொல்லக்கூடிய விஷயம். ரெண்டுமே ஒரே மாதிரியான கட்சிகள் தான். இது தனிய கொள்கைகளோ இது நேர்மையோ தூய்மையோ எந்த விதத்திலும் வித்தியாசப்பட்டு இல்லைன்னு சொல்றாரு. அந்த எண்ணத்துல உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அதாவது காமராஜரை நாம் மதிக்கிறோம் என்பதனால காமராஜர் அன்றைக்கு சொன்ன எல்லா கூற்றுகளும் நமக்கு உடன்பாடானவை என்று பொருள் இல்லை, எனக்கு இல்லை. இரண்டையும், திமுகவையும் அதிமுகவையும் ஒரே நிலையில் வைத்து பார்த்தது சமமற்றவைகளை சமமாக பார்க்கிறது. அது சமூக நீதி அல்ல. சமமற்றவர்களை சமமாக பார்ப்பது என்பதை நான் ஏற்கவில்லை. அன்றைக்கு காமராஜர் ஒரு 30 கோடிக்குள்ளதான் நடத்தினான்னா அன்றைக்கு அண்ணன் பீட்டர் அவர்களுக்கு நல்லா தெரியும் அன்றைக்கு இருந்த பணத்தின் மதிப்பு என்ன, இன்றைக்கு இருக்கிற பணத்தின் மதிப்பு என்ன. இன்னொரு செய்தியை சொல்லணும், காமராஜருக்கு அன்றைக்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்தது. ஆனால் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்திற்கு மத்திய அரசும் திட்டக்குழுவும் அனுமதியே கொடுக்கலையே. 1956 ஜூலையிலிருந்து 57 அக்டோபர் வரைக்கும் 15 மாதங்கள் மக்கள் கொடுத்த அந்த அரிசியிலும் படியிலும் தான் அந்த கல்வி திட்டம் நடந்தது. 57 நவம்பருக்கு பிறகுதான் மத்திய அரசு நிதி ஒதுக்கிற்று. எனவே அந்த அளவுக்கு இந்திய அளவில் செல்வாக்கு பெற்றிருந்த காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்திற்கு அனுமதி வாங்க கூட 15 மாதங்கள் காத்திருக்க வேண்டியது. இவையெல்லாம் கடந்த கால வரலாறு. மேல இருந்தது காங்கிரஸ் அரசு தான். மேல இருந்தது காங்கிரஸ் 66 வரைக்கும் 75 வரைக்கும். இரண்டாவது தொடர் தமிழிசை சொன்னதில் எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. நெருக்கடி நிலை காலத்தில் காமராஜர் கைது செய்யப்பட்டார், அது சரியான செய்தி இல்லை என்று நான் கருதுகிறேன். கைது செய்யப்படவில்லை, ஆனால் அவர் கைது செய்யப்பட இருந்ததனால் அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆனார். அவர் கைது செய்யப்பட்டிருப்பார், தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்திருந்தார். ஏனென்றால் தமிழகத்தில் தமிழகத்தில் நெருக்கடி நிலை 76 வரைக்கும் அல்ல, இருந்த 76 கலைஞர் ஆட்சி இருக்கிற வரைக்கும் வரல உள்ள. எனவே காமராஜர் கைது செய்யப்படவில்லை. இல்லையானால் கைது செய்யப்பட்டிருக்கலாம். ஏன்னா அன்றைக்கு காமராஜரோடு இருந்த காமராஜரை கைது செய்யாமல் நெருக்கடி நிலையிலும் இருந்தவர் கலைஞர் தான், கலைஞர் ஆட்சி தான் என்பதை இந்த இடத்துல நான் அப்படி சொல்ல முடியுமா? அல்லது அப்போதைய பிரதமர் இந்திராவுக்கு காமராஜர் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் என்னதான் தன்னுடைய கொள்கை எதிர்த்தாலும் கூட காமராஜர் மீது இந்திராவை தந்த தனிப்பட்ட மரியாதை யாராலும் குறைய சொல்லிட முடியாது. அந்த மரியாதை காரணமா தமிழக முதலமைச்சர் அப்போது முதலமைச்சர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க பதிவு இல்லை, நான் படித்தவரை. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர் மீது இருந்த வழக்குகள், அவர் தமிழ்நாடு தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது என்பது வரலாறு. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கார். காமராஜர் கைதை தடுத்தது கருணாநிதி நீங்க பதிவு எனக்கு தெரியல. கண்டிப்பாக. ஏன்னு கேட்டா காமராஜர் கைதை தடுத்தது நான் சொல்லல. தமிழ்நாட்டுக்குள் நெருக்கடி நிலை அப்ப வரல. அதாவது இந்தியா முழுவதும் அறிவிக்கப்பட்டதை தமிழ்நாட்டில் கலைஞர் நடைமுறைப்படுத்தல 76 ஜனவரி வரைக்கும். நான் தமிழிசைட்ட கேட்க விரும்புறேன். நம்ம காமராஜர் பத்தி பேசும்போது பொதுத்துறை நிறுவனங்கள் அவருடைய இன்னைக்கு வரைக்கும் நவரத்னாவா இருக்கக்கூடியது என்எல்சியோ பிஹெச்இஎலோ எந்தெந்த திட்டங்கள்லாம் நீங்க நீர்மின் திட்டங்களோ அணுமின் திட்டம் மின் எந்தெந்தெல்லாம் பெருசா ஒரு திட்டங்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்ல முடியும்னா அது காமராஜர் ஆட்சிக்கால உருவாக்கப்படாத இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியது. அத கொள்கையில முழுக்க கொண்டு செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நீங்க சொல்றீங்க, நாங்க தான் அடையாளப்படுத்துறோம்.
உங்களுடைய ஆட்சி காலத்துல தான் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குறதுக்கு ஒரு அமைச்சகமே உருவாக்கப்பட்டது. ஒரு அமைச்சகமே உருவாக்கப்பட்டு செயல்படுறது. பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குறதா வளர்ச்சி அப்படின்னா காமராஜருக்கு உங்களுக்கு சித்தாந்த ரீதியாக 100% வித்தியாசம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா காங்கிரஸா பாரதிய ஜனதா கட்சியா என்று பார்க்கும் பொழுது நான் அப்படி கேட்கிறேன். நான் அப்படி சொல்லல. இருங்க, நீங்க விவாதத்தில் ஏற்ப முடியக்கூடாது. காமராஜருடைய திட்டங்களை, செயல்முறையை, நடைமுறையை, என்ன ஓட்டங்களை பாஜக ஆட்சியில் இருந்த போது எந்த அளவுக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வளர்ச்சியை ஆரம்பித்ததே நாங்கள் தான், வளர்ச்சி திட்டங்கள் என்று. நாங்கள் அதுக்காக நான் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக காமராஜரின் கொள்கையை முற்றிலுமாக சுவீகரித்து விட்டது என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு வளர்ச்சி திட்டம், ஒரு எளிமையான ஆட்சி, ஒரு தொலைநோக்கு பார்வை, இதையெல்லாம் காங்கிரஸில் இருந்ததை விட பாரதிய ஜனதா கட்சியிலும் அதிகமாக இருந்தது. காமராஜருடைய ஆட்சியில் இருந்த எந்தெந்த விஷயத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். எந்த காமராஜருடைய விஷயம் முழுமையா சுவீகரிக்கலன்னு சொன்னீங்களே, எந்தெந்த விஷயத்தில் நீங்க முரண்பட்டீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி அதாவது நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்வதற்கு காமராஜர் ஆட்சியில் இப்ப நீங்க கடந்த ஆட்சியில விற்றதும் இந்த ஆட்சியில் விற்க முயற்சிப்பதும் எதுவுமே நஷ்டத்தில் ஈடுபட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் அல்ல, லாபத்தில் ஈடுபட்டக்கூடிய பொது நிறுவனங்கள் தான். எதற்காக அதை செய்கிறோம் என்றால் சில கொள்கை முடிவுகள் இருக்கலாம். நான் கான்செப்டா சொல்றேன். அதற்காக எல்லாவற்றையும் காமராஜ் ஆட்சியிலிருந்து எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லவில்லை. ஆனால் கான்செப்ட் வரை நாங்கள் அந்த வளர்ச்சி விகிதத்தில் அதை பின்பற்றுவதில் நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது அதில் காமராஜரின் ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் சொல்ல முடியும் என்பதை நான் சொல்றேன். அதுக்காக எல்லாவற்றையும் நான் சொல்றேன். நாங்கள் பொதுத்துறை நிறுவனத்துக்கு தனி அமைச்சு அதெல்லாம் யதார்த்தமான உண்மை, நடந்து கொண்டிருப்பது உண்மை. அதுல ஒரு உண்மை திரிபு கூட இருக்குங்கிறக்கா நான் சொல்ல வரேன். நீங்க சொன்னது லாபத்தில் இயங்கக்கூடிய அதுதான், அது இல்ல அப்படிங்கிற பதிவு செய்ய ஈவன் குஜராத் உட்பட இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்ல 79 பொதுத்துறை நிறுவனங்கள் ஸ்டேட் செக்டர் நடக்கிற ஒரே மாநிலம் தமிழக மாநிலம். அது வந்து இன்னைக்கு 79 இருக்கு சார். எங்க ஸ்டேட்ல வந்து எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு ஏடிஎம்கேக்கு அந்த கொள்கை பொருளாதார பார்வையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. 78 புள்ளிவரத்தை சொன்னீங்க. இந்த அதிகமான பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தில் எங்கிற ஒரு புள்ளிவரத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் உண்மையில நிறைவடைஞ்சு இந்த 3 வருடங்கள்ல இந்த 79 பொதுத்துறை நிறுவனங்கள் மொத்தமா வந்து லாபம் ஈட்டி இருக்கிறாங்க. ஓகே, இதுல இப்போதைக்கு ஒரு 21 நிறுவனங்கள் நஷ்டத்துல இருக்கு. டிஎன்பிஎல் பேப்பர் தயாரிக்கிறதே விட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்குது. சிமெண்ட் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சார். தமிழ்நாடு அரசே வாங்குதாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. என்ன ஆச்சு போன வாட்டி? யாரு காங்கிரஸ் அரசாங்கம் செய்தாங்க. அதே தமிழக அரசு தான் போக்குவரத்து துறை உட்பட பல துறைகள் இருக்கிறத இவங்க வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. நெய்வேலியை வாங்கினாங்க. அது எதற்காக? பராமரிப்பை கொடுப்பது விற்கிறது. போக்குவரத்து தனியார்மயமாக்கல, ஆனா அதனுடைய பங்குகளையும் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க அதை கேட்டீங்கன்னா ஏராளமான புள்ளி வரங்களை. அதே மாதிரி ஒரே ஒரு திருத்தம் நீங்க இருந்தா சொல்லுங்க. வளர்ச்சி விகிதம், பொருளாதார வளர்ச்சி விகிதம் 14.3 4.1 வந்திருக்குதா இல்லையா இந்த 3 ஆண்டுகள்ல? நான் சொல்லுவது 2010-14 இடையில. எனவே அது ஒரு தேசிய அளவிலையும் கூட வந்திருக்குது. பாஜக ஒரு ஆட்சியை தொடர்ந்திருந்தா கூட இதை கொண்டு இருக்க முடியுமா? உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் போது தமிழகத்தில் தேசிய அளவை விட தமிழக அளவில் வீழ்ச்சி கூடுதல். இந்த தமிழகத்தில் வீழ்ச்சி ஓவராலா இருந்தப்போ தமிழ்நாடு 6%, 50% அதிகமா இருக்கும். தேசிய வளர்ச்சியை விட தமிழக வளர்ச்சி வந்து 50% அதிகமா இருக்கு இந்த வருஷம் வந்து. நான் என்ன கேட்கிறேன், 79 பொதுத்துறை நிறுவனங்கள்ல கலைஞர் ஆட்சி செய்த 15 வருடங்கள்லயும் 14 வருடங்களோ 15 வருடங்களோ அம்மா ஆட்சி செய்த 13 வருஷங்களே எடுத்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு அதிகமான ப்ராஃபிட்ஸ் இருக்கு சார் பொதுத்துறை நிறுவனங்கள்ல. இது எப்பயுமே வந்து ஒரு தொடர் கதையா நடந்துட்டு இருக்கு. அது பல காரணங்கள் சொல்லுவாங்க. நாங்க வந்து இன்னொரு சேவை நிறுவனங்களா நினைக்கிறோம். இன்னொரு செய்தியும் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். காமராஜர் ஆட்சி என்கிற அடிப்படையில வெறும் நிர்வாகம் அல்ல. காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது 57 62 வரைக்கும் அண்ணா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி இருக்கிறார். அன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்கள் எவ்வளவு நாகரிகமான ஆரோக்கியமான விவாதங்கள். இன்னைக்கு காமராஜர் ஆட்சி என்று நீங்க சொல்றீங்களே, இன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்க எப்பவாவது, நீங்க சட்டமன்ற உறுப்பினர், நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்திருக்கேன், எப்பவாவது அங்க விவாதங்களுக்கு வேலை இருக்கா? இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். மேடைகளில், சட்டமன்றத்தில் கூட இல்ல, மேடைகளில் காமராஜரை பற்றி மூத்த தலைவர் ஐயா NVN அவர்கள் ஒரு இடத்துல தப்பா பேசினது கூட அந்த இடத்திலேயே அண்ணா எழுந்து வந்து மன்னிப்பு கேட்டார்.
ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்திலேயே ஓடுகாலிகள் பேசிட்டு இருக்கிற அமைச்சர்களே உங்கள் முதலமைச்சர் கண்டிச்சிருக்கிறாரா? காமராஜரை சட்டமன்ற மரபுகள் வச்சு நிச்சயமா காமராஜர் ஆட்சி அதுக்கு பிறகு அண்ணா ஆட்சிகள் ஒப்பிட முடியாது. இதுக்கு பிறகு திமுக ஆட்சியில் இருந்தபோது கலைஞர் ஆட்சியில திமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியில கூட விவாதங்கள் திரு சுமரன் நீங்க வந்து ஒரு சிறிய இடைவெளி இருக்க வேண்டியிருக்கு. நமக்கு வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்தது நிச்சயமா எந்த ஆட்சி காலத்தில் ஒப்பிட முடியாது. திமுக ஆட்சி காலத்தில் விவாதங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். அதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் நடந்தன அப்படிங்கறத வரலாறு தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம சிறிய இடைவெளிக்கு பிறகு வாதிப்போம். முக்கியமான கேள்வி திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்க வேண்டியிருக்கு. பொதுத்துறை நிறுவனங்களை பெரிய அளவில் ஊக்குவித்துக் கொண்டிருந்த காமராஜர் இந்த என்எல்சி மாதிரியான நிறுவனங்களை லாபத்தில் கூடிய நிறுவனத்தை கடந்த ஆட்சி காலத்தில் அதோடைய பங்கை விற்கிறதுக்கு முயற்சி எடுத்தது காங்கிரஸா? காங்கிரஸே காமராஜர் கொள்கையை கடைபிடிக்கவில்லையா? காமராஜர் ஆட்சியை யாரால் தர முடியும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நீட்சியில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கோம். ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு காமராஜருடைய அடையாளம் அறியப்பட்ட எளிமை, நேர்மை, தூய்மை, அரசியல் திறம் ஆகிய விஷயங்களை எந்த கட்சி, காங்கிரஸா, பாஜகவா, அதிமுக, திமுகவா, எந்த கட்சி முழுமையாக என்று சொல்ல முடியாலும் ஓரளவு நெருங்கியாது வருகிறது என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஆயுதத்து நீட்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையைச் சேர்ந்த திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல பாஜகவுடைய தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன், அது மட்டுமல்லாமல் அதிமுக ஈர்ப்பு கொண்ட எம்எல்ஏ திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் இணைந்திருக்கார். அதுபோல காங்கிரசுடைய முக்கிய பிரமுகர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கார். உங்க 4 பேரையும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நீட்டில் அறிமுகப்படுத்தல் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இந்த விவாதம் முக்கியமாக திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்டது போல இடைவெளிக்கு முன்னால் கேட்ட கேள்வி, என்எல்சி போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்ட, காமராஜர் பெரும் முயற்சிக்கு பிறகு நேருவோடு போராடி உருவாக்கப்பட்ட ஒரு என்எல்சி போன்ற ஒரு பொதுத்துறை நிறுவனத்துடைய பங்கு கூட விற்கக்கூடிய முடிவை எடுத்தது எந்த கட்சி, எப்போது எடுக்கப்பட்டது, ஏன் எடுக்கப்பட்டது, விவாதிக்கலாம். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னாலும் சரி இடைவெளிக்கு முன்னாலும் சரி 3 முறை கேட்ட கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். என்எல்சி காமராஜருடைய பெரும் முயற்சிக்கு பிறகு வந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். அதோடைய லாபத்தில் இயங்கினால் அதற்கு பங்கை எங்களுக்கு கொடுப்பீர்களா என்று நேருவை மேடையில் வைத்து திரு காமராஜர் கேள்வி எழுப்பினார். அப்படி லாபத்தில் இயங்கக்கூடிய நிறுவனத்தை கடந்த ஆட்சியில் அதோடைய பங்கை விற்பதற்கான முயற்சி கடுமையாக நடந்தது. தமிழக முதலமைச்சர் அந்த பங்கை தமிழக அரசு வாங்கிக் கொள்ளும் என்று முடிவெடுத்தார். இதுதான் காமராஜருடைய கொள்கையை பின்பற்றும் விதமா? திரு பீட்டர். அதாவது இதுல இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால பாண்டே, எனக்கு நீங்க ஒரு நிமிஷம் நெருக்கடி நிலையை பற்றி பேசுகின்ற போது அண்ணன் சிவபீரபாண்டியன் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார்கள், தமிழிசை சில கருத்துக்களை சொன்னார்கள். அதுல ஒரு தகவலை நான் உங்கள் மூலமாக இந்த தமிழகத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அமர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் டோட்டல் ரெவல்யூஷன் என்கிற பெயரிலே இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை துவங்குகின்ற போது அதற்கு ஆதரவு கேட்டு பெருந்தலைவர் காமராஜரை நேரில் பார்க்க வந்தார்கள். ஆனால் அவர்கள் அங்கு நடத்திய பேரணிகளோ அந்த போராட்டத்திலோ பெருந்தலைவர் காமராஜர் கலந்து கொள்ளவில்லை. ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று நெடுமாறன் அவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் நேரில் அழைத்த பிறகும் நீங்கள் ஏன் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னபோது நான் தமிழிசைக்காக வேண்டி சொல்லுகிறேன். அவர் சொன்னார், RSS ஜனசங்கத்துக்காரர்களுக்கு இதுவரை நாம் மரியாதை கொடுத்து நம்மோடு அவர்களை ஒரு பிளாட்பாரத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஜெயபிரகாஷ் நாராயணன் இன்று செய்திருக்கிற தவறு, அவர்களுக்கு அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். இது எதிர்காலத்திலே நாம் எந்த தத்துவத்திற்காக எதிர்த்து போராடினோமோ அந்த தத்துவத்தை மூலகமாக இருக்கக்கூடியவர்களை நாமே அதிகாரத்திற்கு வழிதொறந்து விட்டதாகிவிடும் என்று அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் சொன்ன அண்ணன் நெடுமாறன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆகவே நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்ய வேண்டிய வாசகங்கள். இது இந்த நிகழ்ச்சிகளை மறக்கப்படக்கூடாது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இரண்டாவதாக, நீங்கள் பொதுத்துறை நிறுவனத்தை பற்றி சொன்னீர்கள். நெய்வேலி பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கின்ற போது 21 கோடி ரூபாயிலே முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு அதனுடைய வருடத்தினுடைய லாபம் மட்டும் ஏறக்குறைய 1300 கோடி ரூபாய். அதனுடைய பங்குகளை ஏன் விற்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்களிலே நஷ்டமாக நடக்கிற நிறுவனங்களிலே முதலீடு செய்வதற்காகத்தான், அந்த ஃபண்டுல முதலீடு பண்ணுவதற்காகத்தான் இந்த ஷேர்களை விற்கிறோம். அது தெரியாம நீங்க விக்கிறோம் சொல்லக்கூடாது. இல்ல இடைவெளி ஒரு ஆழமான ஒரு காரணம் யோசிச்சீங்க போல தெரியுது. இல்ல அப்படி இல்ல இதற்கு முன்னால் இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஒரு விஷயம் இல்ல நான் சுருக்கமான பதில் உருவாக்குறேன். ரொம்ப பொருளாதார ரீதியா போயிடும் ஒரு அச்சம் இருக்கு எனக்கு. என்னன்னா,
காமராஜர் பாஜக ஆட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி நீங்கள் தொடர்ந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கல 91 பிறகு 1991 பிறகு தொடர்ந்து கடைபிடிச்சு வர்றீங்க. இப்படி லாபத்தில் இயங்குற பொதுத்துறை நிறுவனம் வந்து எடுத்து இப்படி எத்தனை நட்டத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் மீட்டு இருக்கிறீங்க, லாபத்தில் இயக்குறீங்க, இதை ஒண்ணு சொல்லுங்க. உங்களுக்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்களை வந்து சீரழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு நிதியம், ஒரு ஃபண்ட் இஸ் கிரியேட்டட். இந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்கின்ற போது அந்த பணம், அந்த நிதி ஏற்கனவே வந்து சிக்காக இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அதை நம்ம வந்து விற்கிறோம். கண்ட்ரோல கொடுத்துடல, பொதுத்துறை நிறுவனத்துடைய கண்ட்ரோல் வந்து தனியார் கொடுத்துடல. ஒரு கார்பரேட்ல யாருக்கு 51% ஷேர் இருக்கோ அவங்க தான் அந்த நிறுவனத்தை நடத்த முடியும். ஆகவே இப்பொழுது கூட நெய்வேலியிலே அந்த கண்ட்ரோலிங் ஷேர் அது வந்து அரசாங்கத்திடம் தான் இருக்கிறது. உங்களுக்கு நிச்சயமா தெரியும், நீங்க சட்டமன்ற கூட 100% உரிமைக்கும் 51% உரிமைக்கும் நிச்சயம் வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பாருங்க, என்எல்சி பத்தி முடிச்சிடுறேன். 250 கோடிக்கு அம்மா அவர்கள் அந்த ஷேரை வாங்கினாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு அந்த ஷேரோட வேல்யூ 550 கோடி. மக்கள்கிட்ட வந்து 300 கோடி எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இதே ஒரு தனியாருக்கு அன்னைக்கு நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ல, அதைத்தான் காங்கிரஸ் விரும்புச்சு அந்த டயத்துல. இன்னைக்கு தமிழக மக்களுக்கு சேர்ந்திருக்கிற அந்த 300 கோடி யாரோ ஒரு தொழிலதிபருக்கு போயிருக்கும். அதனால தயவுசெய்து என்எல்சி டிஸ்இன்வெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த இது வந்து மிகப்பெரிய தவறு காங்கிரஸ் அரசாங்கம் செஞ்சது. நீங்க சொன்ன டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து 10,000 கோடிக்கு மேல சேர்ந்தது. ஆனா ஒரு பப்ளிக் செக்டர்ல கூட அது இன்வெஸ்ட் பண்ணல சார் சென்ற அரசாங்கம். இது சரித்திரம். நீங்க இதை மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க சொன்னது வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து லாஸ் மேக்கிங் பப்ளிக் செக்டர்ல போட போறோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 215 பப்ளிக் செக்டர்ல லாஸ் மேக்கிங்கா இருக்கிற 60 பப்ளிக் செக்டர்ல எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணல. ஏன் ஹெச்பிஎஃப் போட்டிருக்கலாம், அது பெருந்தலைவர் கொண்டு வந்த ஹெச்பிஎஃப் நிறுவனம் ஊட்டியில இருக்கு, ஒரு பைசா கொடுக்கல அந்த இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு. நீங்க நம்ம பெருந்தலைவர் கொண்டு வந்து 20 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டுல ரொம்ப நலிஞ்சு போயிருக்கு. இல்ல நலிஞ்சு போயிருக்கு. பட் சொன்ன லாஜிக் அப்படி எல்லாருக்கும் பப்ளிக் செக்டர் கொடுக்கணும்னு சொன்னாங்க. காமராஜர் சொன்ன வரலாறுல பதிவா இருக்கு. நான் சுபவீரன் கேட்க விரும்புறேன். இதுலயே என்எல்சில இன்னும் ஒரே ஒரு செய்தி என்னன்னா, அண்ணா சொன்னது வந்து வேற சிக்கா இருக்கிற யூனிட் அப்படி அல்ல. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வெளிப்படையா சொன்னாரு, ஏன் லாபத்தில் இருக்கிறத விற்பனை செய்றீங்கன்னா நட்டத்தில் ஓடுகிற ஒரு நிறுவனத்தை எந்த புத்திசாலியும் வாங்க மாட்டான். உண்மைதான். ஆனா லாபத்தில் இயங்குகிற ஒரு நிறுவனத்தை எந்த புத்திசாலியும் விற்க மாட்டான்னு எனக்கு தோணுது. அதனுடைய மாற்றம் இதுல பாத்தீங்கன்னா காமராஜர் வந்து அவருடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி பிறந்து தமிழகத்துல வந்து திமுக ஆட்சி வரும்போது, அண்ணாதுரை ஆட்சி காலம் வரும்போது சொன்னா நான் 6 மாதம் வரைக்கும் பாண்டே சொல்லுங்க. பாண்டே, நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நீங்க இல்ல இதுல ஒரு தயவுசெய்து எனக்கு ஒரு டைம் கொடுங்க. அதாவது நீங்க வந்து பாண்டியராஜன் அவர்கள் சொன்னார்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்ல எல்என்சி பங்க வாங்கி அதை வந்து வித்ததுனால தமிழக அரசுக்கு காமராஜர் ஆட்சியை பேசுனீங்களே, டான்சி ப்ராப்பர்ட்டியை யார் வாங்குறது? காமராஜர் காலத்துல நடக்குமா? இது பேசுறது சரியா இருக்குமா நம்ம பாக்கணும். வந்து ஹரியானாலே பஞ்சாப்லயே வந்து நிலங்கள்லாம் யார் வாங்கினது கேள்வி வாங்கி அதனால 500 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னு சொன்னாங்களே. வாங்கின காங்கிரஸ் கட்சிக்கு இதை சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இது நல்ல ஒரு வாதத்தை நீங்க துவக்கி வச்சீங்க. அதான் திரு சுப்பிரமணியன் கேட்கிறதா இருந்தேன். அதாவது காமராஜர் ஆட்சி காலம் முடிந்த பிறகு, அதற்கு பிறகு அடுத்தடுத்த தலைவர்கள் காமராஜர் அல்லாமலே காங்கிரஸ் முதல்வர் இருந்த பிறகு திமுக ஆட்சி முதல்ல வந்த போது காமராஜர் சொன்னா நான் ஒரு 6 மாதம் வரைக்கும் நான் வாய் திறக்க மாட்டேன். அதைத்தான் வந்து இன்னைக்கு எல்லா தலைவரும் சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஆட்சியை புரிந்து கொள்ள சொல்லிட்டு. அதற்கு பிறகு அதே காமராஜர் திமுகவுடைய ஆட்சியை பற்றி தெரு தெருவாக வீதி வீதியாக விமர்சனம் செய்தாரா இல்லையா? ஊழல் விரித்தாடு தலை விரித்தாடு என்று விமர்சனம் செய்தாரா இல்லையா? திரு ஆசை தம்பி அவர்கள் காமராஜருடைய உறவினராக இருந்து கொண்டு அவர் வந்து ஒரு நல்ல காரியம் செஞ்சு கொடுக்கவும் மகிழ்ச்சி அடைந்து ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. இதை போய் தப்பு சொல்லுங்க, அன்பளிப்பு என்ற புதிய வார்த்தை பிரயோகத்தை சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் இதுக்கு துவக்க புள்ளி. காமராஜர் ஆட்சி காலத்துக்கு பிறகு, காங்கிரஸ் ஆட்சி காலத்துக்கு பிறகு திராவிட கழக இயக்கங்களுடைய ஆட்சி ஆரம்பித்த போதுதானே இந்த ஊழல் கலாச்சாரத்துக்கான துவக்க புள்ளி இருக்கிறது. கண்டிப்பாக காமராஜர் திமுக ஆட்சியை விமர்சனம் செய்தார். நான் இல்ல நான் சொல்ல முடியும். அப்படி விமர்சனம் செய்யலன்னா அவரே திமுகவுக்கு வந்திருப்பார்.
குலக்கல்வி திட்டம் வேண்டுமா, ஹிந்தி வேண்டுமா அப்படின்னு விவாதம் நடக்கல. ஊழல் செய்கிறீர்கள் கொள்கை ரீதியான விவாதங்கள் வந்து அவருக்கும் ராஜாஜிக்குமே முரண்பாடு இருந்தது. அதுதான் கருத்து முரண்பாடு, விவாதம் பிரச்சனை. ஊழல் நடப்பதை எப்படி கருத்து மோதல்கள் இருக்கலாம் அப்படின்னு எப்படி சொல்லி? அதாவது காமராஜர் விமர்சனம் செய்ததும் அந்த விமர்சனங்களுக்கு அன்றைக்கே பதில் சொல்லப்பட்டதும் ரெண்டுமே இருக்கு. அதாவது எதிர் கட்சிகள், அன்றைக்கு காமராஜர் தான் எதிர்கட்சி. நான் கேட்கிறேன், 67 திமுக கழகம் வெற்றி பெற்றது. 6 மாசத்துக்கு அப்புறமே குறை சொல்ல தொடங்கினார்கள். அப்படி அது சரியாக இருந்தால் 71 தேர்தலில் எப்படி தேர்தல் முடிவுகள் வந்தன நமக்கு தெரியும். அதாவது நீங்க ரொம்ப இயல்பாக காமராஜருக்கு எதிராக திமுக கழகத்தை, காமராஜருக்கு அல்ல காங்கிரசுக்கு எதிராக திமுக தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் தேர்தலில் வெற்றி பெற்றால் குற்றச்சாட்டு இருக்காது. அப்படி நான் சொல்ல 2009 காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வந்தது. 2004 9 அற்புதமான ஆட்சி நீங்க சர்டிபிகேட் கொடுக்கிறீங்க. அதாவது காமராஜருக்கு எதிராக திமுக அல்ல, காங்கிரசுக்கு எதிராக திமுகவும் திமுகவுக்கு எதிராக காங்கிரசும் இருந்த நேரத்தில் காங்கிரசின் தலைவராக காமராஜர் இருந்தால், திமுகவின் தலைவராக கலைஞர் இருந்தால், என்னுடைய கேள்வி இவ்வளவு மேம்போக்கானதல்ல. என்னுடைய கேள்வி நான் கேட்கிறது, அரசியல்ல ஒரு உத்தரவாதமும் ஒரு நேர்மையும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய விஷயமும் வாக்குறுதி அளந்து கொடுக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு தெரியும், ரூபாய்க்கு ஒரு 3 படி அரிசிங்கிற ஒரு வாக்குறுதி எவ்வளவு பிரபலமா பேசப்பட்டது. உடனே ஆட்சிக்கு வந்த உடனே 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் சொல்லிட்டு உடனே அந்த ரைமிங்கோட அந்த விஷயம் அடுக்குமொழியோடு மாற்றப்பட்டது. அந்த நான் சொல்றது அந்த அரசியல் தூய்மைங்கிறது விமர்சன பார்வைகளும் காங்கிரசுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சது. திமுக ஆட்சி ஆரம்பித்த பிறகு திமுக இரண்டுக்குமே நான் விதிவிலக்கு கொடுக்கல. அதான் நீங்க எல்லாருமே திமுக அதிமுக ரெண்டையும் ஒரே மாதிரியாக பார்க்கிற பார்வை உடையவர்கள், எனக்கு தெரியும். அப்படி அல்ல, இரண்டும் ஒன்று அல்ல. இரண்டுக்கு இடையில ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றன. இப்ப அது பற்றிய விவாதமாக இதை நான் மாற்ற வேண்டாங்கனால அந்த விவரங்களுக்குள் நான் போகல. ஆனால் காமராஜர் அவர்கள் விமர்சனம் செய்தது உண்மைதான். அதிமுக அரசு விமர்சனம் செய்யலன்னா அதிமுக அரசு வருவதற்குள்ள காமராஜர் அவர்கள் இறந்து போயிட்டார். 75 அக்டோபர்ல காமராஜர் இறந்து போயிட்டார். 77 காமராஜர் இருந்திருந்தால் அந்த விமர்சனம் வேறாக இருந்திருக்கும். எனவே திமுகவை விமர்சனம் செய்ததும் திமுக அதற்கு விடை சொன்னதும் என்பதும் அன்றைய அரசியல் நடப்பு. அதை வைத்துக் கொண்டு காமராஜரை பற்றிய திமுகவின் மதிப்பீட்டை நீங்கள் பார்க்க முடியாது. சார், எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்ட அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. பாஜக இன்று ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு காமராஜருடைய எளிமை, நேர்மை, தூய்மை இது போன்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு தொடர்போடு இருக்கிறதா அப்படிங்கிற பார்வை இருக்குது. மதவாதம் பாஜக மீது சொல்லக்கூடிய கடுமையான குற்றச்சாட்டு. ஏற்கனவே நம்ம விவாதத்தில் சொன்னது போல ஜனசங்கத்தில் இருந்தவர்கள் காமராஜரை உயிரோடு எரிக்கிறதுக்கான முயற்சி நடந்தது அப்படிங்கிற வரலாற்றில் பதிவா இருக்குது. இது போன்ற விஷயங்கள் இன்று காமராஜர் இருந்திருந்தால் பாஜக பற்றியும் பாஜக ஆட்சி பற்றியும் எந்த மாதிரியான பார்வை கொண்டிருப்பார்? காமராஜர் ஆட்சியை யாரால் தர முடியும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் நீச்சல் விவாதம். இடைவெளிக்கு முன்னால் கேட்ட கேள்வியை திரும்ப தமிழிசைட்ட கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு காமராஜர் உயிரோடு இருந்திருந்தால் பாஜகவுடைய எழுச்சியை எப்படி பார்த்திருப்பார்? திரு பீட்டர் சொன்னது போல ஜெயபிரகாஷ் நாராயணன் செய்த மிகப்பெரிய வரலாற்று தவறு, இதற்கான வினையை நாம் அறுவடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்வைதான் அவருக்கு இருந்தது. இன்று நீங்கள் அரசு 370 சட்டப்பிரிவை நீங்க விட தயாராகவில்லை, பொது சிவில் சட்டம் கொண்டு வருகிற உங்களுடைய ஐடியாலஜி ராமர் கோயில் கட்டங்கிறது உங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லிருக்கீங்க. உங்களுடைய சித்தாந்தங்கள் கோர் பாலிசில இருந்து நீங்க வெளியே வரல. காமராஜர் உங்களை எதிர்த்து போராடக்கூடிய முதல் மனிதனாக அவர் தான் இருந்திருப்பார். நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் பாஜகவிற்கு ஆசீர்வாதத்தை வழங்கியிருப்பார் என்று நான் சொல்றேன். ஏனென்றால் தான் முன்னெடுத்து சென்ற வளர்ச்சியை கொண்டு வருகிறார்கள். நீங்க விமர்சனங்கள் 1000 வைக்கலாம். இதுல அண்ணன் சொல்றதுல ஒன்றில் நான் மாறுபடுகிறேன். ஜெயபிரகாஷ் நாராயணன் பற்றி ஒன்று சொன்னார்கள். அதாவது இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள், மரியாதைக்குரிய ஜெயபிரகாஷ் நாராயணன் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த RSS இயக்கத்தை பற்றி என்னிடம் மாற்று கருத்து இருந்தது. பீகார்ல வெள்ளம் வருகிறது, எல்லோரும் அங்க போய் வேலை செய்யறாங்க, மற்ற தொண்டர்கள் எல்லாம் சாப்பிடுறதுக்கான பணத்தை எழுதி இருக்கிறார்கள். இவர்கள் மட்டும் வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். அதனால் அவர்களோடு இணைந்து ஊழலுக்கு எதிராகவும் இதற்கு எதிராகவும் போராடுவதற்கு முடிவெடுத்தேன் என்று சொல்கிறார் என்பது மட்டுமல்ல, நேரு காலத்துல சுதந்திர தின அணிவகுப்பில் RSS சேர்த்துக் கொள்வதற்கு அவர் உத்தரவிட்டார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆரம்பத்தில் இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு எதிர்கட்சியை சொல்கிறார்கள். இந்திரா காந்தி அவர்களை காங்கிரஸ்காரர்கள், காமராஜரை இந்திரா காந்தி அவர்களோடு போவதற்காக எவ்வளவு பேர் முதுகில் குத்தினார்கள், எவ்வளவு பேர் விமர்சனம் செய்தார்கள். ஆக அதை அண்ணன் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகள் நடந்து கொள்வதற்கும் கூடவே இருந்த காங்கிரஸ்காரர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதனால அவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணனை விமர்சனம் செய்வதை மட்டுமல்ல, அவங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சியாக இருக்கும்போது சில விஷயங்கள், ஆனா அதற்காக கொலை முயற்சி என்று வந்து அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கொலை முயற்சி செய்தார்கள்? இதே நெடுமாறன் ஐயா
இந்திரா காந்தி அவர்களை கொலை முயற்சி செய்து எல்லா நிறுவனம் கேட்டுக்கோங்க சொல்றாங்க. அப்புறம் அதையும் நாம கேட்க வேண்டி வரும். இன்னைக்கு அவர்கள் செய்தார் என்றால் நாங்கள் செய்தோம் சரிதான் சொல்லவே இல்லை. நாங்கள் அப்படி பார்த்தா எமர்ஜென்சி பீரியட்ல RSS தலைவர்கள் இந்த எமர்ஜென்சி எதிர்த்து காமராஜரோடு இணைந்து போராட வேண்டும் என்றேதான் நினைத்தார்கள். அதை எடுத்து பேச்சுவார்த்தையில நடத்தினாங்க. அப்புறம் அதை சேர்ந்து போராடினார்கள் அரசியல் ரீதியாக என்பதற்கு வேறு காரணங்கள். ஆனால் காமராஜர் எப்படி அவசர நிலையை எதிர்த்து போராடினார்கள் அதே போல RSS சார்ந்தவர்கள் எதிர்த்து போராடினார்கள். ஆக நீங்க ஒரேடியா வேற மாதிரி ஒரு சாயம் சுத்தி விட முடியாது என்பதை நான் சொன்னாரு. இந்திரா காந்தி மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் காமராஜர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் ஒன்றல்ல. உங்களுக்கு புரிய முடியாது சொல்ல போனா கோத்ரா ரயில் எரிப்பும் பிறகான கலவரமும் ஒன்றல்ல. ஒன்றல்லன்னு சொல்ல முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னா நீங்கள் அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு சம்பவம் நடந்த ஆனா அதே ஜனசங்கத்திற்கு காமராஜர் அந்த விளக்கு சின்னத்திற்கு ஆதரவு கொடுத்த காலங்களும் உண்டு. ஆக நீங்கள் அரசியலில் ஒரு சம்பவம் நடந்தது என்பதற்காக நீங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள். பல சம்பவங்கள் நடத்திய திராவிட முன்னேற்ற ஒரு சம்பவமும் அப்படிலாம் நடக்கல. அதாவது ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல எதிர்ப்பும் கலவரமும் வருவது வேறு, திட்டமிட்டு காமராஜர் வீட்டை கொளுத்துவது வேறு. இதெல்லாம் ரெண்டையும் சமப்படுத்தாதீங்க. ஒரு செய்தி என்ன என்றால் ஒன்றே ஒன்றை சொல்றேன். காமராஜர் கதர் சட்டை போட்டிருந்தாலும் காங்கிரஸில் இருந்தாலும் அவர் பெரியாரின் பிள்ளைவர். ஆனா உண்மைதான் அவர் பெரியாரினுடைய பிள்ளை தான். அவர் கொண்டு வந்த சமூக நீதியும் மற்றமும் பெரியாரிடத்திலிருந்து வந்த பல செய்திகள். 51 சட்ட திருத்தத்துக்கு பெரியார் தொடங்கிய போராட்டத்துக்கு காமராஜர் வலிமையாக நின்றார். அவர் பெரியாரின் பிள்ளை. இவர்கள் 1000 இருந்தாலும் இவர்கள் கோல்வால்கரின் பிள்ளை. பெரியாரின் பிள்ளை நான் சொல்லவே இல்லையே. பெரியாரின் பிள்ளையாக இருந்தால்தான் அரசியல் நடத்த முடியும் என்பது இல்லை. அதனால பெரியாரின் பிள்ளை என்று நான் சொல்லல. கோல்வால்கரை நீங்க நம்ம அப்பீல் செய்து அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல கோல்வால்கரை தனிப்பட்ட முறையில் இல்ல, பெரியாரின் தத்துவத்துக்கும் கோல்வால்கர் தத்துவத்துக்கும் நேர்முரணான எதிராக சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் எங்களோட கொள்கை சரிதான். இங்க பாருங்க, பெருந்தலைவருடைய அடையாளங்கள் எளிமை, தூய்மை, வாய்மை, எல்லாத்துக்கும் மேல சமூக நீதி, சார் சொன்ன மாதிரி அரசியல் திறன். இது வெளிப்பட்ட விதங்கள் கல்வி, கட்டமைப்பு, தொழில், இந்த விஷயம் தான். அவரு போக உங்கள்ட்ட கேள்வி இருக்கு. அதாவது அரசு நிர்வாகமும் கூட அவற்றை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வெறும் ஒரு எளிமையும் நேர்மை மட்டும் அரசு நிர்வாகம் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி விவாதங்கள் அப்ப எப்படி அனுமதிக்கப்பட்டன, இப்ப எப்படி அனுமதிக்கப்படுங்கிற ஒரு கேள்வி. இதை தாண்டி அப்ப ஒரு சம்பவம் சொன்னாங்க. பூவராகன் ஒரு இளைய மந்திரியாக அவருடைய அமைச்சர்கள் சேர்ந்த போது அவர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய புகாரா போய் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை செக்ரட்டரி எல்லாம் கேட்க மாட்டாங்க, செயலர் எல்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லி என்னுடைய பேச்சை கேட்க சொல்லுங்க. சின்ன பையனா சொல்றாரு உள்ள. அப்ப சொல்றாரு, உன்னை கூட அதிகம் படிச்சவன், அதிகம் தெரிஞ்சவன், அதிகம் வருமானவன், அவன் பேச்சை நீ கேளுன்னு. அவன் தப்பு பண்றானா என்ற சொல்லுன்னு. அதிகாரிகளை எவ்வளவு தூரம் மதிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக திரு காமராஜர் இருந்தார். இன்றைக்கு நிலைமை அப்படித்தான். இன்னைக்கு IAS ஆபீசர்ஸுக்கு நல்ல ஃப்ரீடம் இருக்கிற மாநிலம் தமிழகம். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ள ஒரு விஷயம். போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் கட்சிக்காரங்க தலையிடுற ஆட்சி கிடையாது. இது எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம். திமுக அரசாங்கத்தில் எப்படி இருந்தது, கட்சிக்காரங்க எந்த அளவுக்கு அதிகாரத்துல தலையிட்டாங்க, இன்னைக்கு அது இல்லாம இருக்கின்றது எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம். திமுக காமராஜர் இல்ல அதான் நீங்க சொல்ற மாதிரி அரசாங்க நிர்வாகத்தை கட்டமைப்பது பார்த்தால் மோடி அவர்கள் தான் காமராஜரின் அவர்களின் அரசாங்க கட்டமைப்பை சரியாக செய்திருக்கிறார். நான் வேலை செய்யறதுனால அதிகாரிகள் வேலை செய்யுங்கள், உங்களுக்கான மரியாதையை கொடுக்கிறோம் என்பதும் மத்திய மாநில அரசுக்கு உறவு கொடுக்கிறேன் என்பதும் அது காமராஜர். நீங்க சொன்னால நினைவு வந்துருச்சு. சி சுப்பிரமணியமும் பக்தவச்சலும் அவரோட முரண்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அமைச்சரவையில் அவர் போட்டியாளராக முதல் வேட்பாளர் இருந்தாலும் கூட தன்னுடைய அமைச்சர்கள் சேர்த்துக் கொண்டார். அத்வானிக்கும் முரளி மனோகர் ஜோஷிக்கும் என்ன நிலைமை ஏற்படும் போட்டியாளர் கிடையாது. சுஷ்மா சிவராஜ் சேர்த்துக்கலையா, அவர்களும் போட்டியாளராகத்தான் போட்டியாளர். அதாவது இவர்களுக்கு வாரிசுகளுக்குள்ளே போட்டி வரும் பொழுது மந்திரிகளுக்குள்ள போட்டி வருது. எல்லாம் தொலைநோக்கு பார்வை திட்டம் அப்படின்னு போடாம தொலைநோக்கு திட்டத்தோட வேலை செஞ்சாரு. இன்னைக்கு அம்மா தொலைநோக்கு பார்வையும் இருக்கு, அதே நேரத்தில் தொலைநோக்கு திட்டம் 2023 சொல்லி 10 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு எப்படி இருக்கணும்னு சொல்லி பேப்பர்ல எழுதி வச்சு
வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. 216 திட்டங்கள் தீட்டி. இந்த விதத்துல ரெண்டு பேரும் ஒண்ணு என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சொல்லுங்க. அமைச்சர்களும் அதிகாரிகளும் தமிழக அரசுல சுதந்திரமாக இருக்கிறார்கள் சிரிக்காமல் நீங்க சொல்றது அதிகாரிகள் பத்தி ஒரு பொதுவான சொல்ல நான் அது ஆழமா சொல்ல முடியாது, எனக்கு அந்த அனுபவம் கிடையாதுங்கிறதுனால அதிகாரிகள் குறிப்பா காவல்துறை மற்றும் அதிகாரிகள் அதிமுக ஆட்சியில் அதிக சுதந்திரமா இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு பொதுவான நிர்வாக பார்வையா தான் நம்ம பார்த்துருக்கோம். முன்னாடி அமைச்சருடைய ஆளுமை திமுக அதிகாரிகள் எந்த நேரத்தில் எப்போது ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அதிகாரம் இருக்கும் அமைச்சர்களுக்கு? என்ன அதிகாரம் இருக்கும்? சபாநாயகருக்கே அதிகாரம் இல்ல, 5வது வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறார் முன்னாள் சபாநாயகர். எனவே இந்த ஆட்சியை பத்தி இப்ப நாம விமர்சிக்கிறது வேறு தரத்தில் இல்ல. முன்னாள் சபாநாயகர் முதல் வரிசையில் இருக்கணும் மரபு இருக்காங்க இல்ல இல்ல. அதுக்காக உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நிச்சயமா நீங்க உறுப்பினர் அல்லாட்டாலும் உங்களுக்கு தெரியும் அமைச்சர்கள் இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாலும் அது பேர் தான் வருவாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. திரு பீட்டர், நிறைவாக நான் உங்கள்ட்ட முடிக்க விரும்புறேன். காமராஜருடைய நீங்க முதல்ல துவக்கத்தை சொன்னீங்க, காமராஜருடைய ஆட்சி நெருக்கமாக இன்னமும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிற விஷயம் காங்கிரஸ் கட்சி. இதில் எங்களை போல வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாதுங்கிறது இன்னைக்கு நடைமுறையில் ஒரு அரசியலை விட்டு நான் கடைசியா முடிக்கும்போது நான் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நடைமுறையில் இந்த விஷயங்கள் அந்நியப்பட்டு போனதுக்கான காரணம் அரசியல் தலைவர்களா இல்லாட்டி மக்கள்கிட்ட இந்த பார்வை போய் நினைக்கிறார். தலைமையில் அரசியல் கட்சிகள்கிட்ட இந்த நேர்மை, தூய்மை, உழைப்பு, அரசு நிர்வாகத்தில் இதெல்லாம் காணாம போனதான் காரணமா? மக்கள் காலப்போக்கில் மக்களே மாறிட்டனால இந்த விளைவா? இறுதியான கேள்வி திரு பீட்டர். அதாவது காமராஜர் இன்னைக்கு அரசியல் ரீதியில் இருக்கிற ஒரு நியாயத்தரசு. இன்னைக்கு ஒவ்வொருவரும் தன்னை உரசி பார்த்துக் கொள்வதற்கும் எடை போட்டு பார்த்துக் கொள்வதற்கும் அவர் ஒரு நியாயத்தரசு. இன்னைக்கு மாஃபா அவர்கள் பேசுகின்ற போது எனக்கு சில நேரத்தில் ரொம்ப மனது வேதனையா இருக்கு. அது அவரே அந்தரங்கத்தில் ஒத்துக்கொள்வாரா இல்லைன்னா அவர் பிறந்த மண் அப்படிப்பட்ட மண், அந்த மண்ணை எடுத்து நாங்கெல்லாம் திருநீரா பூசிக்கொண்ட நாட்கள் உண்டு. நான் கேட்கிறேன், எப்படி பொது வாழ்க்கை ஆரம்பித்தார், எப்படி பொது வாழ்க்கை முடித்துக் கொண்டார்? இறக்கின்ற போது 9 கதர் சட்டை, 103 ரூபாய், ஒரு சோடி செருப்பு, ஒரு கண்ணாடி, இவற்றோடு தன்னுடைய வாழ்க்கையை 9 ஆண்டு காலம் இருந்த ஒரு முதலமைச்சர் முடித்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியை ஆண்டு பிரதமரை அடையாளம் காட்டி இந்திய அரசியல் பிரிக்க முடியாத வரலாற்று நாயராக இருந்த ஒரு மாபெரும் மனிதன். அவர் இறந்தபோது அருமையாக சொன்னார்கள், அவருடைய உடலை மண் எடுத்துக்கொண்டது, அவர் காரை கட்சி எடுத்துக்கொண்டது, அவர் புகழை மட்டும்தான் அவர் எடுத்துக்கொண்டார் சொன்னார். இந்த வாழ்க்கையோடுதான் இன்று இருக்கின்ற ஒவ்வொரு தலைவரும் உரசி பார்க்க வேண்டும், மனச்சாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும். அதுதான் காமராஜருடைய ஆட்சி. அதை காங்கிரஸ்காரர்களே எத்தனை பேருக்கு இருக்குங்கிறது நானே கேட்கிறேன். எங்கள் எல்லோருக்கும் இருக்கு என்பது என்னுடைய வாதம் அல்ல. ஆனால் ஒப்பிடுகையிலே அதைத்தான் இவர் செய்கிறார் என்று ஒப்பிடுகின்ற போது நீங்கள் உங்கள் மனச்சாட்சியை தயவு செய்து தொட்டு பார்த்துக் கொள்ளணும். ஒட்டுமொத்தமா நீங்களே ஒரு கேள்வி, காங்கிரஸ்காரர்களே உரிமை கொண்டாடி விட முடியாது, மற்ற அதிகமா இருக்கும்போது ஒப்பிட்ட அளவில் பெட்டரா இருக்கக்கூடிய காங்கிரஸ் சொல்றீங்க. மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது? யாரால் இந்த காமராஜருடைய ஆட்சி தர முடியும் என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பதில் என்னவா இருக்கிறது? இப்போது பார்க்கலாம். யாரால் காமராஜ் ஆட்சி தர முடியும் என்ற கேள்விக்கு காங்கிரசால் என்று 9% மக்களும், பாஜகவால் என்று 23% மக்களும், அதிமுகவால் என்று 43% மக்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தால் என்று 21% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவுக்கு 21%, அதிமுகவுக்கு 43%, பாஜகவுக்கு 23%, காங்கிரசுக்கு 9%. தேர்தல் முடிவு போலதான் வந்திருக்கிறது மக்களுடைய இந்த முடிவுகளும் போல. இது என்ன இதுல அடிப்படையான விஷயம், என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் நான் பார்க்கக்கூடிய விஷயம், அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தை காமராஜரை ஒரு அடையாளமாக, ஒரு சிலையாக மட்டுமே வைத்துக் கொண்டு நினைவு தினத்துக்கும் பிறந்த தினத்துக்கும் மாலை அணிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறார்கள். இது அரசியல் கட்சிகள் மீது மட்டுமே சொல்லிவிட முடியுமா? நம்மளை போன்ற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த நேர்மை, தூய்மை, வாய்மை போன்ற எளிமை போன்ற விஷயங்கள் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்கிறோம்? காமராஜர் என்பதை ஒரு பாடப்புத்தகமாக மட்டுமில்லாமல் ஒரு வாழும் பாடமாக நாம் ஒவ்வொருவரும் கொண்டால் நிச்சயமாக காமராஜரை போன்ற தலைவர்கள் 100 தலைவர்கள் இந்த மண்ணில் பிறப்பார்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தெடுத்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.